என்னவளே அடி என்னவளே, வெண்ணிலவே உன்னை தூங்கவை. நினைவினை கடன் ஏண்டி எனக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் சரியாடி? உனக்கு எவ்வளோ நேசிச்சேன்டி, ஆனால் அதெல்லாம் நீ பொருட்படுத்தாமல் என்ன இவ்வளோ கேவலமானவனாக மாற்றிட்டேடி. என் அன்பு உனக்கு பெருசாக தெரியல இல்லடி? நான் உங்ககிட்ட விளையாட்டுக்கு தானே பேசினேன் மாமா. என்கிட்ட விளையாட்டுக்கு தான் பேசினியா? ஏய், என்னை டென்ஷன் பண்ணாது. அது கூட சிரிச்சுட்டே சொல்கிறல்ல. உனக்கு அப்போ புருஷனை விட உன்னோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியமாடி. எவ்வளோ இதாக என்னை காயப்படுத்திட்டு இருக்கேன். ஏன் மாமா, எல்லாரும் புருஷன் கூட விளையாடுற மாதிரி தான் நானும் விளையாண்டேன். உனக்கு இதில் என்ன தப்பாக தெரியுது? இப்போ என்ன பண்ணனா? எனக்காக அழுகணும்டி, நான் உனக்காக அழுகிறேன்ல. ஏன் மாமா, எப்போவும் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், என் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது, நான் உன்னை எந்த வகையிலும் காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவி. அப்போ அதெல்லாம் பொய்யா மாமா? நீயும் மற்றவங்கள மாதிரி தாங்கிறத நிரூபிச்சிட்டல்ல. சரி மாமா, உனக்காக நான் நடக்கிறேன். போடும் மாமா, எனக்கு ரொம்ப வலிக்குது. உனக்காக நான் நடந்து என் காலில் பாட்டில் குத்தி இப்போ அழுகிறேன். உனக்கு சந்தோஷமா மாமா? கையால் எனக்கு தண்டனை கிடச்சிருச்சு. இப்போ நீ திருப்தி படுறியா மாமா? இன்னும் நான் வேறு என்னென்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். என் கண்ணிலேருந்து கண்ணீர் வரணும்னு தான் நினச்சிட்டு இருக்கியா மாமா? என்னடி திடீர்னு இப்படி பண்ணிட்ட? உனக்காக அழுகணுன்னா நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். நீ என்னை அடிச்சிருக்கணும், ஆனால் நீ அடிக்க மாட்டேன். ஆனால் இப்போ வர வர என் வெற்றி மாறிட்டார் இல்லை? நான் காதலிச்ச வெற்றியாகவே இல்லைல்ல. எப்படி மாமா நீ இப்படி மாறின? ஒரு சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்திட்டேன். உனக்கு அது சின்ன விஷயமா தெரியல, பெரிய விஷயமா தெரியுது. ஆனால் எனக்கு நான் அதை தப்பாக எந்த ஒரு நோக்கத்தோடையும் நான் சொல்லலையே. என்னை மன்னிச்சுக்கோங்க மாமா. இனி நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ ரூடாக மாறிட்டீங்களே மாமா. நீ அப்படிலாம் சொல்லாதடி. நான் சத்தியமாக உன்னை எப்பவுமே அந்த மாதிரி நினச்சி பார்த்தது இல்லடி. நீ தாண்டி என் வாழ்க்கை, எல்லாமே நீ தாண்டி. ஐயோ, உன் காலுக்கு ரெடி ஆச்சு. என்னை மன்னிச்சிருடி, முட்டாத்தனமாக நடந்துட்டேன்டி. மன்னிச்சிருடி. என்னை மன்னிக்கிறதுக்கு என்ன மாமா இருக்குது? நீ எதிர்பார்க்குற மாதிரி நான் இனிமேல் உனக்காக அழுதுகிட்டே இருப்பேன். இனிமேல் என்னோட முகத்தில் நீ சந்தோஷமே பார்க்க முடியாது. சந்தோஷமா? அதுதான் உனக்கு சந்தோஷமா? சொல்லு மாமா, சொல்லு. என்னடி இப்படி லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்? நான் தான் ஏதோ தெரியாமல் குடிபோதையில் பேசிகிட்டு இருக்கேன்னா நீயும் இப்படி பேசிகிட்டு இருக்கியடி. ஐயோ, காலை காமிடி. இப்போ நீ என்கிட்ட வராத மாமா, என்கிட்ட வரவே வராது. என்னடி சொல்கிற? உனக்கு வலிக்குண்டி. சொன்னால் கீழடி வரக்கூடாது. நீ என்கிட்ட தடை போடுற. நான் உங்ககிட்ட பேசணும். நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும் மாமா. அதுக்காக தான் வெயிட் பண்ண. அங்கேயே நில்ல. முட்டாள், ரத்தம் போகுதுடி. போட்டும் மாமா, போட்டும், தப்பு இல்லை. இந்த உயிர் எல்லாமே உனக்காக மட்டும்தான். உன் பொண்டாட்டியாகவே சாகணும்னு தான் ஆசைப்பட்டேன். இந்த ரத்தம் போய் நான் உன் பொண்டாட்டியாக சாகணும்னு விதி இருந்தால் அது தப்பு இல்லை மாமா. எனக்கு ஒன்றும் ஆகாது. தயவு செய்து நான் சொல்கிறத கேளு. இந்த டைமை விட்டால் என்னால் வேறு எந்த டைமில் உங்ககிட்ட பேச முடியாது மாமா. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ ரொம்ப வர மாறிட்ட மாமா. ஒரு சின்ன விஷயத்த ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறேன். எனக்கு பயமாக இருக்குது மாமா. இல்லை, நான் அப்படி எதுவும் நினைக்கலடி. ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி பண்ணிட்டேன். அதுக்காக இப்போ பழி வாங்காதடி. என்னால் தாங்க முடியாதுடி. ஏதோ கோவத்தில் நீ அழுகணும்னு சொல்லிட்டேன். ஆனால் என்னைக்காவது நான் உன்னை அந்த மாதிரி அள வச்சு பார்த்துருக்கேனா? இன்னைக்கு பார்த்துட்டேன்டி. முட்டாள்தனமாக நடந்துட்டேன்டி. மன்னிச்சுக்கடி ப்ளீஸ் டி. வாடி போகலாம். நில்லு. முடியவே முடியாது. நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இந்த 2 நாளாக என்கிட்ட பேசவே இல்லை. நேற்று நைட்லேருந்து அவ்வளோ தூரம் மன்னிப்பு கேட்டுட்ருக்கேன். என்கிட்ட மன்னிக்கவும் இல்லை. நீ பாட்டுக்கு வந்துட்டல்ல. உனக்கு அப்போ பொண்டாட்டி பெருசாக தெரியல. இந்த 7 வருஷமாக உன்னை நினச்சி காதலிச்சு உருகி உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நினச்ச என்னை பார்த்து உனக்கு பெருசாக தெரியல. மல்லிகைக்காவை பார்த்து கல்யாணம் பண்ண போன உன்னை எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு ரகு மாமாவை கல்யாணம் பண்ணாமல் அப்போ நான் பிளான் போட்டு கல்யாணம் பண்ணேன். அப்போ என் காதல் உனக்கு பெருசாக தெரியலையா? சொல்லு. எல்லா விஷயத்துலையும் நான் உனக்காக அனுசரித்து தானே போயிட்டுருக்கேன். ஆனால் உனக்கு எதுவுமே பெருசாக தெரிய மாட்டேங்குது இல்லை? அச்சோ, அப்படியெல்லாம் இல்லடி. ஏன்டி இப்படியெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிற? நீ இல்லைன்னா என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லடி. நீ தாண்டி எனக்கு எல்லாமாவே இருக்க. என் அம்மாவா, என் அப்பாவா, என் தங்கச்சியா, என் தம்பியா, என் அண்ணனா, அக்காவா, எனக்கு எல்லாமே நீ தாண்டி. அதை ஏன்டி புரிஞ்சுக்காம பேசுகிற?
ஆமாம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உனக்கு எல்லாமே இல்லை, ஆனால் எனக்கு எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே இருந்தும் நான் உன் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கேன். உனக்கு தெரியாமல் உன்னை ரசித்து உன்னை காதலிச்சு. யோசிச்சு பாரு மாமா, அப்படிப்பட்ட என்னை பார்த்து நீ இப்படி சண்டை போட்டுட்டு வரலாமா? எனக்கு எல்லாமே இருந்தும் இப்போ எல்லாமாவே இருக்கிறது நீ மட்டும்தானே மாமா. உனக்கு எதுவுமே இல்லாமல் உனக்கு எல்லாமா இருக்கிற நான் பெருசா, இல்லை எல்லாமே இருந்து இப்போ எல்லாமே எனக்காக நீ மாறி இருக்கிற நான் பெருசா? சொல்லு. என் மனசில் உனக்கு எவ்வளோப்பட்ட அங்கீகாரம் கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சு கூட நீ இப்படி என்னை கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டு மாமா. மூஞ்சியில் முழிக்க மாட்டேன், பேசாத, என்னை இவ்வளோ காயப்படுத்திட்டல்ல மாமா. அச்சோ சுனி, வார்த்தையால் எனக்கு கொள்ளாதடி. எனக்கு புரியுதுடி நீ என் மேலே எவ்வளோ உயிராக இருந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு அழகே இல்லாத பையனை ஒரு பொண்ணு இவ்வளோ விரும்பி லவ் பண்ணுறதுல எவ்வளோ பெரிய விஷயம்டி. இவ்வளோ கருப்பாக இருக்க பையன், கருப்புனாலே இந்த காலகட்டத்தில் அலர்ஜிடி. அப்படிப்பட்ட என்ன இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு லவ் பண்ணதே என்னால் நம்பவே முடியல. எனக்காக 7 வருஷமாக வெயிட் பண்ணி கல்யாணத்தை எதிர்த்து போராடி என்னை விட பெரிய பணக்கார பையன் வந்தும் கூட எனக்காக வேணும்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்ததெல்லாம் எனக்கு தெரியும்டி. தெரியாமல் இல்லை, ஏதோ முட்டாள்தனமாக நான் பேசிட்டேன் சுனி, மன்னிச்சிரு சுனி, ப்ளீஸ் சுனி. அது எப்படி ஆம்பளைங்க நீங்கள் படாருன்னு மன்னிப்பு கேட்குறீங்கள, பொம்பளைங்க ஏதாவது பேச வந்தால் கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, டக்குன்னு வந்துட்டீங்கல்ல. அப்போது நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கலல்ல, கொஞ்சம் கூட உங்களுக்கு அக்கறை இல்லைல்ல. அப்புறம் எதுக்கு என்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? எங்கள் வீட்டிலே விட்டுருக்கலாம்ல. நான் பாட்டுக்கு செவனே நாங்கள் இருந்திருப்பேன்ல. எனக்கு என்ன ஆனால் உங்களுக்கு என்ன? நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்திருக்கலாம்ல, தலை முழுக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டியதுன்னு. தப்பாக நினச்சிக்காது, நான் மன்னிச்சிருடி ப்ளீஸ் டி. இப்போ அந்த பிளட்டை தொடக்கி விட்டுடி. நீ பேசினதுலேருந்து எனக்கு புரிஞ்சிருச்சு என்னோட தப்பு என்னங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். நீ விளையாட்டுக்கு தான் பேசுனீங்கிறதையும் நான் உணர்ந்துட்டேன்டி. ப்ளீஸ் டி, இதுக்கு மேலே என்னால் யாரையும் இழக்க முடியாதுடி. எனக்கு யாருமே இல்லடி சுனி, உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லடி. ப்ளீஸ் டி, வாடி போல ஹாஸ்பிட்டலுக்கு. பாருடி எப்படி அழுத்தமாக பதிஞ்சிருக்குன்னு. வாடி, கண்ணாடி குத்தி ஏதாவது செப்டி கயிறு புதுடி, பயமாக இருக்குடி. வாடி. முடியாது முடியாது முடியாது. முதல்ல இனிமேல் எப்பவுமே இப்படி பேச மாட்டேன்னு என்கிட்ட சொல்லு. என் மேலே அன்பாக தான் இருப்பேன்னு சொல்லு மாமா, சொல்லு. சாரி மன்னிச்சிரு. என்னை ஏன் பார்க்க வரல? என்னை அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். என் அம்மா அக்கா எல்லாம் வந்திருக்காங்கல்ல, நீ சொல்லி தானே வந்தாங்க. கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் நீ பாட்டுக்கு விட்டுட்டு வந்துட்ட. அப்போ நீ என்னை நல்லா பார்த்துட்டு இருந்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? அவ்வளோதான் நினச்சிக்க மாட்டாங்கல்ல. ஐயோ சாரிடி, மன்னிச்சிரு, ஏதோ ஒரு கோவம்டி. இப்போ புதுசாக குடிச்சு வேற பழகிருக்கல மாமா. இந்த பழக்கமெல்லாம் என்னால் தானே இல்லை முதல்லேருந்தேவா மாமா? இல்லடி, திடீர்னு தாண்டி. மன்னிச்சிருடி. எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே மாமா. அப்போ நான் உனக்கு வேணாம் இல்லை மாமா. நான் உன்னை விட உன்னை ரொம்ப கெட்டவளை மாற்றிட்டேன்ல மாமா. நீ தனியாக இருந்தபோது கூட ரொம்ப சுத்தமானவனா நல்லவனாக இருந்தேல்ல மாமா. நான் தான் இப்போ எல்லாத்துக்குமே காரணம் இல்லை மாமா. எனக்கு குற்ற நதியாக இருக்குது மாமா. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில மாமா. நான் வேணா உன்னை விட்டு போயிடவா? கிருக்கி, லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காது, ஜாக்கிரதை. எனக்கு எந்த பாதுகாப்பும் வேணாம். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன். என்னை அந்த ஜான் என்ன பண்ணாலும் உனக்கு எந்த கவலையும் இருக்க வேண்டாம். நான் எப்படியாவது போகிறேன், ஏக்கேடாவது கிட்ட போகிறேன். வராத மாமா, நீ வராத. என்னை காப்பாற்றக்கூடாது, எனக்காக எதுவும் பண்ணக்கூடாது. இது உன் மேலே சத்தியம், என் மேலே சத்தியம். என்னடி பேசுகிற கிருக்கி? ஏ சுனி, சே, அத்தனையும் கனவா? குடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்டில் விழுந்து நான் பாட்டுக்கு புலம்பிகிட்டு இருக்கேன் பாரு. என்ன தான் பண்ணுறது? ஐயோ, அவளை நான் பாதுகாப்புக்காக கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் நைட்டு ஃபுல்லாக அவளை விட்டுட்டு நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்டில் கடந்திருக்கேனே. சே, எவ்வளோ பெரிய முட்டாள்னா. இப்போ கூட அவள் கனவுல வந்து என்கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி இருந்தது. பாவம், அவள் என்ன பண்ணுறாளோ? நம்ம பாட்டுக்கு கத்திட்டு வந்துட்டோம். அவங்க அம்மா அக்கா எல்லாத்தையும் வர சொல்லிட்டு எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. இப்படி பாட்டுக்கு விட்டுட்டு வந்தால் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கோம்? ஐயோ சாரிடி, மன்னிச்சிருடி. உடனே வர சுனி, உடனே வர. மன்னிச்சிருடி, உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு இப்போ தாண்டி புரியுது. நான் பாட்டுக்கு முட்டாள்தனமாக எதோ பண்ணிட்டேன்டி. மன்னிச்சிருடி சுனி, என்னை மன்னிச்சிரு. என் மேலே உனக்கு அவ்வளோ கோவம் இல்லை? உனக்கு என் மேலே அவ்வளோ கோவம் இல்லை? என்னை பார்க்க கூட நைட்டு ஃபுல்லாக வராமல் விட்டுட்டல. எங்கள் அம்மா கூட படுத்துக்க வச்சுட்டல. உனக்கு என்ன அவ்வளோ ஒரு கோவம் என் மேலே? நான் என்ன தப்பு பண்ணேன்? வெற்றி சொல்லி நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னை பார்க்கவே வரமாட்டியாடா? நான் உனக்கு வேண்டாமாடா? இந்த சுனி உனக்கு வேண்டாமாடா? இந்த சுனி உனக்கு வேண்டாமாடா? என்னை ஏன்டா இவ்வளோ காயப்படுத்துகிற? என்னை ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற? சொல்லுடா, சொல்லு. சுனிதா உனக்கு வேண்டாமா? உன் பொண்டாட்டி உனக்கு வேண்டாமாடா? தெரியாமல் பேசிட்டேன்டா. ஒரு தடவை கூட மன்னிக்க மாட்டியாடா? என் கூட சண்டை போட்டு நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன்? அதெல்லாம் யோசிக்காமல் என் மேலே கோச்சிக்கிட்டு நைட் ஃபுல்லாக வராமல் என்ன வெற்றி நினச்சிட்ருக்கேன் மனசில். என்னன்னா உனக்கு கோவம் தான் பெருசாக போயிடுச்சுல.
என்றைக்குமே உன்னை வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன், சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே உன் முகத்தில் வர விட மாட்டேன்னு சொன்னியே. இப்போ உன்னால் நைட்டு ஃபுல்லாக அழுதுட்ருக்கேன். என் அம்மாவுக்கு தெரியாமல் என் அக்காவுக்கு தெரியாமல் பார்த்துக்கணுன்னு பயந்து பயந்து அழுதுகிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் வர சொல்லிட்டு இப்படி விட்டுட்டு போயிட்டேடா. அறிவு இருக்கா உனக்கு? பொண்டாட்டியை விட வேறு எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினச்சிருந்தீங்கன்னா இப்போ உனக்கு அந்த ஈகோ கூட பெருசாக தெரிஞ்சிருக்காது. இல்லை, நானும் உன்னை காயப்படுத்திட்டேன் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீ என்னை எப்படி அழுகிச்சிட்டீடா. எனக்கு தான் நைட்டு ஃபுல்லாக தண்ணி கொடுத்துட்டே அழுன்னு அழுதுட்டேனே. இனியாவது என்னை பார்க்க வர மாட்டியா? இந்த சுனிதா மேலேன்னு உனக்கு கோபம் தீரலையாடா? சொல்லுடா. வெற்றி மாமா, என்னை பார்க்க வந்துடும் மாமா. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது மாமா. ப்ளீஸ் மாமா. உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது வெற்றி. உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. என்னால் முடியல வெற்றி. வந்துடு வெற்றி. அதை நான் கேட்கணும், நீ என்ன பண்ணிகிட்ருக்க இங்கே? அனிதா தான் உன்னை கூப்பிட்டு போயிட்டு வர சொன்னான். அதுதான் போகலாமா 2 பேரும்? சரி போகலாம். ஆனால் உனக்கு தான் உடம்பு சரியில்லையே, எப்படி போகலான்னு சொல்கிற? உனக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? நீ பாட்டுக்கு தேவையில்லாமல் உன்னோட உடம்பை போட்டு அழட்டிக்காதடி. ஏண்டி, உன்னோட வாழ்க்கையை விட எனக்கு உடம்பு நல்லா தான் முக்கியமா? அதெல்லாம் தேறிட்டேன், நல்லா தான் இருக்கேன். இப்போ என்னோடய ஃபேஸை பார்த்தா தெரியல, நான் நல்லா தான் இருக்கேன். வா போவோம். உண்மையாக தான் சொல்கிறியா? எப்படி? உண்மையாக தாண்டி சொல்கிறேன், ப்ராமிஸ். போவோம் வா. சரி, ஓகே ஓகே. இன்னும் எவ்வளோ தூரம் தாண்டி நடக்கிறது? நம்மளோடது இன்னும் உள்ளுக்குள்ளே போகணும்ல, தெரியாதான்? வயல்வெளினா ஊருக்குள்ளே இருக்கும். இது வந்துட்டு மாமா வந்து பண்ணத்தோட்டத்துக்குலாம் போயிருக்காரு. அங்கே போகும்போது நம்ம இதெல்லாம் கடந்து தானடி போகணும். தெரியாத மாதிரி கேட்குற? சரி, அது இருக்கட்டும். சக்தி அவர் மாமா வருவாருன்னு சொன்னாங்க, எங்கே சொல்லிட்டே இல்லையா? நான் சொல்லலடி, அனிதா சொல்லிக்குவா. என்ன சொல்கிறக்கா? நீயும் சொல்லலையா? எனக்கு என்னமோ அது சந்தேகமாக தெரியுது. நானும் சக்தி மாமாக்கிட்டே சொல்ல, வெற்றி மாமாக்கிட்டே சொல்லலை. அப்படி இருக்கும்போது எப்படி? ஒரு பிரச்சனையும் இல்லடி. அதான் அனிதா இருக்கால, சக்தி மாமா கிட்ட சொல்லி வர சொல்லிடுவா. நீ ஏன் அதெல்லாம் வரி பண்ணிக்கிறேன்? நம்ம பக்கத்தாடி வந்தாச்சுல, வெற்றி மாமாக்கிட்டே போயிடுவோம். அப்புறம் என்ன? எனக்கு அதெல்லாம் இல்லை. எனக்கு என்னமோ மனசு தப்பாக தோணுது. அவள் என்னை ஃபோர்ஸ் பண்ண விதம், ஒன்று அனுப்பி வச்சிருக்க விதமெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தப்பாக தோணுதுடி. ஒன்றும் தப்பாக தோணாது, நீ பேசாமப்பா. எனக்கு என்னமோ அவளை நம்பியிருக்கக்கூடாதுன்னு தோணுது வினி. என்னடி கூட பிறந்தவளே சந்தேகக்கனோட பார்க்குற? ரொம்ப தப்பான விஷயம்டி. அவள் பண்ணுற வேலை அப்படி. அவளை சந்தேகக்கனோட பார்க்காம என்ன பண்ணுறது? என்னடி ஆச்சு? ஏன் இப்படி ஒரு மாதிரி ஷாக்கான மாதிரி பார்க்குற? பின்னாடி பாருடி, பின்னாடி பாரு. பின்னாடியா? அப்படி என்னடி பின்னாடி இருக்கு? நீ எதுக்கிட்ட இங்கே வந்திருக்க? நானா எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்டுட்ருக்கேன். வினி, நான் சொன்னல ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு. பார்த்தியா இங்கே எப்படி? டேய், நாங்கள் இங்கே வந்தது உனக்கு எப்படா தெரியும்? எப்படா நீங்கள் வந்து? நீங்கள் தானே மேடம் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, அதனால தான் வந்திருக்கேன். இப்போ எதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறீங்க? அடச்சி, ஏன்டா அப்படி போய் பேச பொறுக்கி நாயே? உங்ககிட்ட நான் எப்படா ஃபோன் பண்ணி பேசினேன்? முதல்ல என்னோடய நம்பர் உங்ககிட்ட இருக்கா? அதே மாதிரி உன்னோட நம்பர் என்கிட்ட இருக்காடா? தேவையில்லாத பேசிகிட்டு இருந்தேன்னா செருப்பு பிஞ்சு ஜாக்கிரதை. என்னடா தேவையில்லாத போய் பேசிகிட்டு இருக்கியா? இங்கே பார், வழியை விட்டுரு. வெற்றிக்கோ சக்திக்கோ தெரிஞ்சதுன்னா உன்னை கொன்றுவாங்க. அடியே வினிதா, தேவையில்லாமல் நீ தலையிட்டுக்காதடி, உனக்கு நல்லதுக்கு இல்லை. யாரை பார்த்துட்டு அடின்னு சொன்னால் செருப்பு பிஞ்சிட ஜாக்கிரதை. என்னடா எங்கள் அக்காவை பார்த்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்? ஓ சாரிடி சொல்லும். இவங்க என்னோட மச்சினிச்சியில் தப்பாக பேசக்கூடாது. சாரி அக்கா, மன்னிச்சிருங்க. டேய், நீ வார்த்தையை மீறி பேசிகிட்டு இருக்கேன். என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதா பேசுறியா? யாருடா மச்சினிச்சி? தேவையில்லாத பேசுனீங்கன்னா நல்லா இருக்காதுடா, சொல்லிட்டேன். ஏய் கூல். ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? மாமாட்ட அப்படிலாம் பேசக்கூடாதுடி என் செல்லம். டே நீ வரம்பு மீறி பேசிகிட்டு இருக்க. நீ பேசுகிறதுலாம் சரியில்லை. தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையே போயிருஜான். ஏய், எவ்வளோ நாள் உனக்காக காத்துட்ருக்கேன். நான் சொல்லாத செய்யலையே, சொல்கிறத தான் செய்ய போகிறேன். அதுக்கே தான். என்னடா பேசிகிட்டு இருக்க? அவள் இன்னொருத்தரோட மனைவி, அது தெரிஞ்சுதான் பேசுறியா? நாகரிகனா என்னன்னு உனக்கு தெரியாதடா? இங்கே பாருங்க மச்சினிச்சி, உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு தயாராக இல்லை. டேய், மரியாதையாக பேசு. ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க. நீ காலேஜுக்கு வந்தப்பவே நினச்சேன், என்னடா இவன் புதுசாக படிக்க வந்திருக்கானேன்னு. வெற்றி மாதிரி நீயும் படிக்க வந்திருக்கேன்னு நினச்சா
என்னென்ன பேசுகிற? ஆமாம் ஆமாம் ஆமாம், நீங்கள் என் ப்ரொஃபஸர் தானே, அது மறந்தே போயிட்ட பாருங்களேன். சுனியை பார்த்தா எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் வர மாட்டேங்குது. டேய், என் தங்கச்சியை சுனிக்கு நீ பேசினா நல்லா இருக்காது. ஹலோ மைடியர் மச்சினிச்சி, உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீங்கள் இடையில வந்து பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன், பேசாதீங்க. டேய், எங்கள் அக்கா அப்படி தாண்டா பேசுவான். நீ யாரடா இதெல்லாம் கேட்கறதுக்கு? முதல்ல நீ உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா என்ன சுனி அப்படின்னு செல்லம்மா கூப்பிட்றதுக்கு? பார்த்து நடந்துக்கோ. என்னடி சொல்லும் இப்படியெல்லாம் மாமாவை பார்த்து பேசுகிறேன்? மாமா மேலே எவ்வளோ ஆசையாக இருக்கேன்னு பார்த்தல. சீக்கிரமா என்னை பார்த்து செல்லும் தங்கம் சுனி நல்லா கூப்பிட்ட எனக்கு அருவருப்பாக இருக்குடா. கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கு. தயவு செய்து கூப்பிடாத. டேய் எங்கடா இருக்கீங்களா, வாங்கடா. வா சொல்லுங்க பாஷ். அண்ணே அண்ணியை தூக்குறக்கா? டே பிங்கி சொல்லுடா சிங்கி. டே உங்கள் விளக்கத்தையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்கடா, தூக்குங்கடா இவ்வளோ. டேய், இதுக்கான தண்டனை நீ அனுபவிக்காம விட போகிறது இல்லடா. எதுக்கட எங்களை கடத்திட்டு வந்து வச்சிருக்கேன்? இதுக்கு நீ நல்லா அனுபவிக்க போற, வேணா பாரு. செல்லம், உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக தாண்டி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏன்டி புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்கேன்? என்னோட அன்பை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியாடி என் செல்லம் தங்கம். டேய் அறிவு கட்ட மூதேவி, எதுக்கடா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்? கல்யாணம் ஆகாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலாம். ஆல்ரெடி கல்யாணமான பொண்ணை போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அறிவில்லை? ஹலோ மச்சினிச்சி, ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், எங்கள் 2 பேர்த்தோட பர்சனல் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு. நீங்கள் தேவையில்லாமல் தலையிட்டு நோஸ் கட் வாங்குறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. டேய் பைத்தியக்காரா, உனக்கு என்னடா பர்சனல் வேண்டி கிடக்கு? பெரிய இவன், எனக்கு இவனுக்கு பர்சனலாக இருக்கான். பர்சனல் அறிவில்லாத ஜென்மம். செல்லம் என்ன செல்லம், நீ இவ்வளோ கோவப்பட்டுட்டே இருக்க, கொஞ்சம் சில்லாகு. மாமா வேணா உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து தரட்டுமா? உனக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் சொல்லு சொல்லு சொல்லு. இங்கே பாரு, இந்த செல்லம் கூப்பிடாதுன்னு அப்போவே சொல்லிட்டேன். திருப்பி செல்லம் தங்கம் அப்படின்னு கூப்பிட்டுருந்தேன், நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடுவேன். உனக்கு எல்லா உரிமையும் இருக்குடி, மாமா மேலே கோவப்படுறதுக்கு, அடிக்கிறதுக்கு, சண்டை போடுறதுக்கு. ஏன்னா இனிமேல் நீ என் கூட தானே இருக்க போகிற. என்னோட வாழ்க்கையை எப்போவுமே ஒரு மாதிரியாகவே இருந்தது. எப்போ உன்னை நான் பார்த்தனோ அப்பத்துலேருந்து தான் எனக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இப்போ நீ கல்யாணம் பண்ணேன்னு உன்னோட விஷயத்தை கேள்விப்பட்டனோ அப்போ எவ்வளோ அப்செட் ஆன தெரியுமா? எல்லாமே டல் ஆயிடுச்சு. திருப்பி உன்னை பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு எல்லாமே பிரைட் ஆயிடுச்சுடி. நீ தாண்டி என் லக்கி சாம். யாருக்கு யார்டா லக்கி சாம்? நான் உனக்கு லக்கி சாம் ஆகல, நான் என்னடா பண்ணிட்டேன்? நீ என்ன சாதனை பண்ணிட்டு உனக்கு நான் லக்கி சாம் ஆகிறதுக்கு? அதை சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஏய் என்னடி பேசுகிறேன்? உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் தொழிலில் நிறைய இன்வால்மெண்ட் ஆன, பெரிய லெவலுக்கு டாப்பில் இருக்கேன்டி. அது தெரியுதா இல்லையா உனக்கு? ஆமாம், பெரிய டாப்பில் இருக்கேன். இருக்கிறதுலே பெரிய ரவுடி பையன் தானே நீ. என்னை பார்த்து ரவுடி பையனான தாண்டா மிச்சம். இதில் நான் உனக்கு லக்கி சாமாடா? உன்னோட வாழ்க்கையை நாசமாக போனதுக்கும் நானும் ஒரு வகை காரணம் நினச்சிட்டு என்னை விட்டு தொலைடா. என்ன ஒரு தற்பெருமை இல்லாத ஒரு பொண்ணை நான் என் வாழ்க்கையில் இப்போ தாண்டி பார்க்குறேன். என்ன ஜெயிக்க வச்சதே நீ தான் சொல்கிறேன், ஆனால் நீ என்னடி இப்படி பேசுகிற? ஐயோ, அதனால தான் சுனி எனக்கு உன்னை ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. சரியான பைத்தியமா இருக்காண்டி, இவன்ட்ட பேசி நீ எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. ஹலோ சிஸ்டர், எனக்கு உங்ககிட்ட பார்த்து பேசக்கூட பிடிக்கல, அதனாலேயே சொல்கிறேன், தயவு செய்து பேசாதீங்க பேசாதீங்க பேசாதீங்க. நானும் அதை தாண்டா சொல்கிறேன். நீ பேசாத. நீ பேசுகிறது எல்லாமே அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது. கையை கட்டிட்டு எங்களை இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன். என்ன செல்லம், நீ என்னை விட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? அதுக்காக தான் கையெல்லாம் கட்டி வச்சுருக்கேன், வேற ஒன்றும் இல்லடி செல்லம். நீ ரொம்ப கோலடா. என் புருஷன்கிட்ட சண்டை போடுறதுக்கு உனக்கு தெம்பில்லாமல் என்னை தனியாக இருக்கிற நேரமாக பார்த்து கடத்திட்டு வந்திருக்கேன். ஆனால் நாங்கள் வந்தது யாருக்குமே தெரியாது. உனக்கு எப்படிடா தெரியும்? சொல்லுடா. நான் தான் சொன்னேன், நீ தான் எனக்கு ஃபோன் பண்ணி மாமா நான் வெளியே வரேன் அப்படி இப்படின்லாம் சொன்னல, மறந்துட்டியாடி? டே தேவையில்லாத பேசாத, பொய் பேசாத. உன்னை பார்த்தாலும் எனக்கு பத்திக்கிட்டு வருது. உன்னை மாதிரி ஜென்மத்தையில் கடவுள் என் கண்ணிலையும் காட்டி என் வாழ்க்கையில் நான் ஆசைப்படுத்துறக்கே அனுப்பிச்சுட்ருக்காரு போல இருக்கு. ஏண்டி நான் உனக்கு கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத. என்னை விட அவன் எந்த விதத்துலடி உனக்கு எச்சா போயிட்டான்? அது 7 வருஷமாக உன்னை நீ லவ் பண்ணியிருக்கியான். நான் உன்னை 8 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன். அவ்வளோ பின்னாடி வந்து உங்கள்கிட்ட எவ்வளோ நான் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன். ஏண்டி அதில் உனக்கு புரியல? டே லூசு பையலே, காதலை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? பைத்தியக்கார பையலே, அவரை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்டா. பொண்ணுங்களுக்கெல்லாம் கலரை பார்த்தலாம் காதல் வராது, மனசை பார்த்து தான் வரும். என் மாமாவோட தங்க மனசுக்கு பின்னாடி நீ எல்லாம் வெறும் தகரம். ஏய் சும்மா தங்கம் தகரம்னு சொல்லாதடி. தங்கத்தை வச்சு விற்று 4 காசு பார்த்து சோறு திங்கலாம். தகரத்தை வச்சு நீ என்னடி பண்ணுவேன்? பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ. ஏய் லூசு மாதிரி பேசாத. நீ தாண்டா தகரம், என் புருஷன் தங்கண்டா. அதை தாண்டா நான் சொல்கிறேன். ஐயோ கடவுளே, உன்கிட்ட ஒன்றும் பேச முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட தொழிலில்
பணம் பலமும் சரி ஆள் பலமும் சரி நிறைய இருக்குது. நான் வசதியாக இருக்கேன், எல்லாத்துலேயுமே உன்னை ராணி மாதிரி வச்சுக்குவேன். இந்த ஏரியாவில் நான் தாண்டி ராஜா, நீ தாண்டி ராணி. அது ஏண்டி உனக்கு புரிய மாட்டேங்குது? ஒழுங்காக என்னை கல்யாணம் பண்ணி கொடி. அடத்து, உனக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா? ஆல்ரெடி கல்யாணமான ஒரு பொண்ணுக்கிட்ட வந்துட்டு கட்டாயப்படுத்தி மறுபடியும் 2வது கல்யாணம் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு அருவருப்பா இல்லை? ஆல்ரெடி நான் அவரை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்டா, அறிவு கட்ட ஜென்மமே. ஏய் நீ தானே சொன்ன மனசை பார்த்து காதலிக்கிறேன். நானும் எனக்கு உன்னை தாண்டி பிடிச்சிருக்கு, என்னன்னு தெரிலடி. நீ அவனுக்கு சொந்தமானாலும் பரவாயில்ல, நீ 10-11 கல்யாணம் பண்ணாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு நீ தான் பொண்டாட்டி இருக்கணும், உன்னோட புருஷனை நான் இருக்கணும், நீ என் கூட தாண்டி வாழணும், அவ்வளோதான். இப்போ நீ ஆஃப்டர் ஆல் ஒரு கல்யாணம் தானே பண்ணியிருக்க. இங்கே பாரு ப்ளீஸ், உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன். உன் காலில் விழுகிறதுக்கு கூட நான் தயாராக இருக்கேன். தயவுசெய்து என்னையும் எங்கள் அக்காவையும் விட்டுரு. நாங்கள் 2 பேரும் போய் யார்கிட்டையும் சொல்லக்கூட மாட்டோம். நீ தான் எங்களை கடத்திட்டு வந்தோம். என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. இந்த இடத்துலையே நம்ம 3 பேருக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருந்துக்கட்டும். தயவுசெய்து என்னை விட்டுரு, எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு விட்டுரு. நான் என் வாழ்க்கையை வாழணும், நீயும் உன் வாழ்க்கையை வாழு ப்ளீஸ், புரிஞ்சுக்கோ. டேய், என் தங்கச்சியை அழ வச்சுட்டு இருக்க, உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடா? ஒரு பொண்ணு போய் இவ்வளோ காயப்படுத்துறீ, நீ எல்லாம் மனுஷனாடா? செல்லம் நீ அழுகாது செல்லம். நீ அழுத என் மனசு தாங்காது, இந்த மாமா மனசு தாங்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணித்தரக்கு தயாராக இருக்கேன். ஆனால் ஒன்று, என்னால் உன்னை அனுப்ப முடியாது, ப்ளீஸ். ஐயோ ஐயோ ஐயோ, எதுக்குடா என்னை இப்படி போட்டு டார்ச்சர் பண்ண? நான் உனக்கு என்னடா அப்படி நல்லது பண்ணேன்? ஏன்டா என்னை இப்படி டார்ச்சர் பண்ண? என்ன நல்லது பண்ணியா? நீ பண்ண நல்லது என்னன்னு உனக்கு தெரியாதடி. நான் பாட்டுக்கு ரூட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சங்கடப்பட்டுட்டு திரிஞ்சிட்டு இருந்தேன். எனக்கு ஸ்கூலுக்கு போகிறப்போ சாப்பாடு இருக்காது, அப்போ உன்னோட சாப்பாடை ஷேர் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் தம்பிங்களோட ட்ரெஸ் எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு ஏதாவது ஒன்று தேவைப்படும் போது புக்ஸு நோட்ஸு எல்லாமே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தல்ல. எனக்கு அதெல்லாம் உன் மேலே ரொம்ப பிடிச்சிருந்ததுடி. நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணேன்டி. போக போக அது காதலாக மாறிடுச்சு. உன் மேலே யாராவது எது பண்ணாலும் என்னால் தாங்க முடியறது இல்லடி. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் டி. என்னை விட்டுறாதடி, என்னால் அது ஏற்றுக்கவே முடியாதுடி. என் அம்மாவுக்கு அப்புறம் நீ தாண்டி எல்லாமே, ப்ளீஸ் டி. ஐயோ ஜான், உங்ககிட்ட நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறது? உனக்கு எதுவும் இல்லை, அது எனக்கு தெரியும். ஒரு ஃப்ரெண்டாக தான்டா உனக்கு நான் எல்லா ஹெல்ப்புமே பண்ணேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கூடா. உனக்காக ஒரு தீர்ப்பா, அவளை பார்த்து கல்யாணம் பண்ணு. ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, சொன்னா கேளுடா, புரிஞ்சுக்கோடா. கல்யாணம் தானடி ஆயிருக்கு, வேற எதுவும் இல்லையே, அப்புறம் என்ன? சி, எவ்வளோ அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காண்டி. ஐயோ, இந்த அனிதா வேற ஏதாவது சொன்னாலா என்னன்னு தெரியலையே. அனிதா சொல்லுவா உங்க அக்கா எல்லாத்துக்கிட்டையும் எல்லாமே சொல்லுவாடி. என்னடா வளரிட்டு இருக்க? ஆமாம், எங்கள் அக்கா பேர் அனிதாங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஆமாம் அதானே, எங்கள் 2 பேர் தெரியறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அக்காவை நீ தான் மீட் பண்ணதே இல்லை இது வரைக்கும், அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? ஐயோ ஐயோ, ஏன் முட்டாள் அனிதா, முட்டாள் வினிதா, முட்டாள் சுனிதா, இதை யார் முட்டாள் சொல்லுங்கடி சொல்லுங்க. இங்க பாருங்க, நீங்க இருக்கிற நிலைமைக்கு காரணமே உங்க அக்கா தாண்டி, உங்க அக்கா தான். என்ன சொல்ற? அப்படின்னா உனக்கு புரியலையா? நான் தான் சொன்னேனே, அனிதா வழிய நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணா, ஏதோ சந்தேகமாக இருக்குன்ட்டு சொன்னேனே. உனக்கு புரியலை? இப்போ புரியுதாடி என்ன நடக்குதுன்னு? நான் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு. ஆமாண்டி, நீ சொன்னதை கூட நான் நம்பலடி. இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவான்னு நான் நினைக்கலடி. ஓ மச்சினிச்சி, நீங்களும் அழுகிறீங்களா? ஐயோ சாமி, ஐயோ என் சகலை பார்த்தா என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்பான். தயவுசெய்து நீங்கள் அழுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நீங்கள் அழுகாதீங்க, நீங்கள் 2 பேருமே இங்கே தான் இருக்க போகிறீங்க. என்னடா வளரிட்டு இருக்கேன்? நாங்கள் 2 பேரும் எதுக்கிட்ட இங்கே இருக்கணும்? அவளை கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிற, அதனால் கடத்திட்டு வந்திருக்கேன். ஓகே, என்னை எதுக்கிட்ட சேர்த்து கடத்திட்டு வந்திருக்கேன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இவளை நான் கல்யாணம் பண்ணி வாழும்போது நீங்கள் போய் போட்டு விட்டுட்டீங்கன்னா எல்லாமே தடுத்துரும்ல, அதை தடுக்கக்கூடாதுல்ல, அதுதான். பொய் சொல்லாத, வேற எதுவும் காரணம் இருக்கு. செல்லம், மாமா கிட்ட நீ முதல்ல ஓகேவா இல்லையான்னு சொல்லு, அதுக்கப்புறம் என்ன வேணும்னாலும் கேளு, நான் சொல்கிறேன். ஒழுங்கா என்னை விட்டு, எனக்கு அது போதும். வேற எந்த உண்மையும் நான் தெரிஞ்சுக்கிற லெவலுக்கு இல்லை. எனக்குமே என் சக்தியும் என் வீட்டையும் பார்க்கணும். முதல்ல எங்களை விட்டு, நாங்கள் 2 பேரும் போய் எதை பற்றியும் சொல்ல மாட்டோம். நீயும் இதை பற்றி யார்கிட்டையும் சொல்ல வேணாம் ப்ளீஸ். அப்போ அனிதாக்கா தான் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலா? அதை நான் சொல்ல மாட்டேன்.
யார் சொன்னாங்கங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். சரியா? டேய், 2 செல்லத்தையும் நல்லா பார்த்துக்கங்கடா. ஐயோ வினிதா, நம்ம 2 பேரும் என்னடி பண்ண போகிறோம்? இப்படி வந்து இந்த பைத்தியக்காரர்கிட்ட மாட்டிட்டோமே. நம்ம 2 பேரும் வெளியே போகிறதையும் யார்கிட்டையும் சொல்லலை. இந்த அனிதா பேச்சை கேட்ட 2 பேரும் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டோமேடி. ஆமாண்டி, 2 பேரும் அவள் நல்லதுக்காக தான் சொல்கிறா. அவள் திருந்திட்டான்னு நினச்சி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு 2 பேத்தையும் கழுத்துருத்துட்டாடி. சத்தியமாக அவெல்லாம் இப்படிலாம் இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையேடி. 2 பேரும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாராவது வரணுமே. சக்திக்கு வெற்றிக்கு இதை பற்றின தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றுறதுக்கு வருவாங்க. இல்லைன்னா எப்படி வருவாங்க? என்ன பண்ணுவோம் நம்ம 2 பேரும்? சொல்லு, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலடி. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தெரியலடி, தெரில. அவள் ப்ராப்பராக பிளான் பண்ணி இவன்கிட்ட மாட்டி விட்டுருக்காளோன்னு தோணுது. எனக்கு இப்போ 99% அவன் மேலே தாண்டி சந்தேகமாக இருக்குது. அவன் நம்மளை அவசரப்படுத்தி போன்னு சொன்னதும் அதுக்கப்புறமா கரெக்டாக அவன் நம்ம வெளியே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்மளை வந்து இவன் பின்தொடர்ந்து ஆளுகளை கூப்பிட்டு வந்ததெல்லாம் பார்க்கும்போது இது கோயின்சிடென்ட் மாதிரி இல்லை. ஆமாண்டி, ஆமாம், நீ கூட கரெக்டாக சொன்ன. எனக்கு என்னமோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் தான் கேட்கலடி. உன்னோட பேச்சை கேட்டிருக்கணும். என்னோடய புத்தி கொஞ்சம் சரியில்லாமல் வேலை பண்ணிடுச்சு. அக்கா தானே நம்பினேன்டி. ஆனால் இப்படி பண்ணியிருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கலடி. நீ கவலைப்படாத, இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வெற்றிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன். அவர் பார்த்துட்டாரன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நான் மெசேஜ் அனுப்பின வரைக்கும் அவர் பார்க்கலடி. அவர் மட்டும் பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பாக நான் அனுப்பிச்ச நேரத்துக்கு கால்குலேட் பண்ணிவிட்டு இன்னும் வரலையேன்னு யோசிச்சு கண்டிப்பாக வந்துருப்பாருடி. வந்துடுவார், கவலைப்படாத. நீ சொன்ன மாதிரி நான் எதுவுமே சக்திக்காக பண்ணலையே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கும் தெரியலடி. 2 பேர் இப்படி வந்து மாட்டிக்கிட்ட மாரி. நம்மளை காப்பாற்ற யார் வருவாங்கன்னு தெரியலையேடி. இப்போ வெற்றி கையில் தான் நம்ம வாழ்க்கை இருக்கு. கவலைப்படாத, கண்டிப்பாக என் புருஷன் என்னை காப்பாற்ற வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக வெற்றிக்கு தெரிஞ்ச சக்தியும் எல்லாரும் வந்துடுவாங்க. அப்புறம் இருக்கு இவனுக்கு. சரிடி, சரி. இப்போ நம்ம இந்த விஷயத்தை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம். நம்ம ஃபோனெல்லாம் அவன்கிட்ட தான் இருக்குது. சப்போஸ் அந்த ஃபோனில் மாமா பார்க்காம இருந்தாருன்னா, அவன் டெலீட் பண்ணிட்டான்னா சுத்தமாக எதுவும் ஐடியா இல்லாமல் போயிடும். அதனால் நீ எதுவுமே கவலைப்படாத, சரியா? புரியுது. கோவத்தில் கூட 2 பேரும் இதை பற்றி வளரக்கூடாது, அப்படி தானே சொல்ல வரேன். கண்டிப்பாக. நானும் இந்த மாதிரி உங்ககிட்ட இந்த விஷயத்தில் கேட்டிருந்தேன்னா இந்நேரம் நம்ம இப்படி சிரமப்பட வேண்டாம். கூட பிறந்தவளே நம்மளுக்கு குழி பறிச்சிட்டாளேடி. அவளை இனி ஜென்மத்தில் நான் மன்னிக்கவே மாட்டேன். விடு, பார்த்துக்கலாம். முதல்ல இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு கடவுள் அனுகிரகம் ஆக்கிக்கட்டும். நம்ம பார்த்துக்கலாண்டி அவளை. எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் இருக்கு. என்ன இவன் சம்மந்தமே இல்லாமல் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான்? இவளுக்கு தான் வினிதாவை பிடிக்காதே, சுனிதாவையும் பிடிக்காது. இங்கே வந்து இருக்கிறத நினச்சி வெறுப்பாக தானே இருப்பா. இந்த வீடு கேவலமாக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்ட்டு. இவன் இப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்? ஏதோ சம்திங்கிறான். சரி, நம்ம போய் சுனிதாவை கூப்பிட்டு கிளம்புவோம். பாவம், அவள் எனக்காக வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஹே சுனிதாவும் போயாச்சு, வினிதாவும் போயாச்சு. என்னடா உளறிட்டு இருக்கான்? கேட்போம். என்னடி நீ இங்கே பண்ணிட்டு இருக்க? இவன் என்ன நம்மளை பார்த்தோன்னா இவ்வளோ ஷாக் ஆகுறான்? ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்னு மட்டும் தெரியுதானே, என்னன்னு தான் தெரியல. கேட்போம். அக்கா சொல்லுக்கா, சொல்லு. இல்லடி, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தானே கேட்டேன். அதுக்கே இப்படி? ஒன்றும் இல்லைக்கா, ஒன்றும் இல்லை. சும்மா அப்படியே வாக்கிங் பண்ணலான்னு வந்தேன்னா திடீர்னு நீ கூப்பிட்டேன்னா பதறிட்டேன், அவ்வளோதான். சரி, சுனிதாவையும் வினிதாவையும் எங்கேயோ பார்த்தியா? நான் பார்க்கலி. 2 பேரும் இங்கே தான் எங்கேயோ இருந்தாளுங்க. எனக்கு தெரில. கன்ஃபார்ம் அதான் என்ன பண்ணியிருக்கான்? இவளுக்கு 2 பேர் வேணா எங்கே போனாலுன்னு தெரியலையே. ஒன்றும் இல்லைக்கா, தெரில. நான் போய் இந்த பக்கம் பார்க்குறேன், சரியா? எதுக்காக இவ்வளோ வேகமாக போகிறான்? இவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா சரியில்லை, ஏதோ தப்பாக இருக்குது. இந்த சுனிதா வினிதாவும் எங்கே? எல்லாத்துக்கிட்டையும் கேட்கணும். எங்க உங்களை தான் வீட்டு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கேன். எங்கே இருக்கீங்க நீங்கள்? அண்ணி ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? என்னாச்சுங்க அண்ணி? ஐயோ, உங்கள் வினிதாவும் சுனிதாவும் இங்கே. தெரில அண்ணி, நான் பெட்ரூமில் தான் உங்களை பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போவும் போய் பார்த்து பெட்ரூமில் வெளில. சரி, ஹாலில் வந்து பார்க்கலான்னு பார்த்தா ஹால்லையும் இல்லை. அதான் வேற எங்கேயாவது இருக்காங்களாங்க அண்ணி? காயம், அவங்க 2 பேர் எங்கடி? நீ தான் தேட சொன்னியே, அவளுக்கு எங்கேயுமே காணுமே. எங்காவது வெளியே அனுப்பிட்டு என்னை தேட சொல்லிட்டு இருக்கியாடி? உனக்கு இதே வேலையாக போச்சு. ஒன்றும் இல்லை, நீங்கள் உள்ளே போங்க. அவளுக்கு நான் தான் கடைக்கு அனுப்பிட்டேன், மறந்துட்டேன். போங்க. நல்லா விளையாடுறீங்கடி. சரி, நான் உள்ளே போய் இருக்கிற வேலையை பார்க்குறேன்.
பாவம் இவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் மாப்ள. சரி பார்த்துரு, விளையாட்டுத்தனத்தில் மூட்டை கட்டி வெயிடி. என்ன நீ விளையாடுறீங்களா? நீங்க தான் அனுப்புனேன்னு சொல்றீங்க, இப்போ என்ன நீ நடக்குதுங்க? ஐயோ சக்தி, நான் எங்கள் மாமியாரை சமாதானப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லி அனுப்பி விட்டேன். வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிரும்ல, அதனால எல்லாரும் பயந்துக்குவாங்க. உண்மையா பொய்யான்னு தெரியாமல் எதையும் யோசிச்சு சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காண்டி தான். அண்ணி என்ன சொல்ல வரீங்க நீ? ஆமாம், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. சுனிதாவையும் வினிதாவையும் அந்த அந்த பையன் பேர் என்ன, ஜான், அவன் தான் கடத்திட்டு போயிட்டான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அண்ணி என்ன சொல்றீங்க அண்ணி? இது எப்படி? வீட்டில் தானே இருந்தாங்க, அதுக்குள்ள எப்படி? ஐயோ, அந்த முட்டாள்தனமான ஐடியாவை நான் தான் கொடுத்தேன். ஐயோ, நான் என்ன சொன்னேன்னா வெற்றி மாமாவை நம்ம போய் சமாதானப்படுத்தலாம், நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி நீ தனியாக எங்கேயும் போக வேண்டாம், போகிறதுக்கு முன்னாடி யாரையாவது கூப்பிட்டு போகலான்னு சொன்னேன். ஆனால் அதுக்குள்ளே தான் என்னமோ நடந்திருக்கு. இவங்க 2 பேருமே எப்படி ஒட்டுக்கா போனாலும் எனக்கு தெரியல. வினிக்கும் உடம்பு சரியில்லை. நான் சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பாடு பரிமாறிட்டு நானும் சாப்பிட்டு வந்துடுறேன், நீயும் ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆயிருன்னு சொல்லிட்டு தான் வந்தேங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேங்க, கவலைப்படாதீங்க. இப்போ என்ன நீ நான் பண்றது? ஒன்றும் பயப்பட வேணாம், கொஞ்சம் கூலாக இருங்க. இங்கே தான் எங்கேயோ காணாமல் போயிருக்காங்க, அது மட்டும் எனக்கு தெரியுது. முதல்ல வெற்றி அவருக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லுங்கள். நான் ரகு இங்கே தானே இருக்காரு, ரகு கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். நம்ம 4 பேருமா சேர்ந்து போய் பார்க்கலாம், எங்கே இருந்தாலும் பார்க்கலாம். 2வது நம்ம போலீஸ்க்கு ஒரு டைம் இன்ஃபார்ம் பண்ணிடலாம். கண்டிப்பாக அவங்க வந்து காணோம் மிஸ்ன்னு சொன்னால் கண்டிப்பாக போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம போகலாங்க, சரிங்களா? புரியுது அண்ணி, புரியுது. சரி, இப்போவே நான் உடனே அண்ணாக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்களும் ரகு அண்ணாக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. யாருக்கும் தெரியாமல் நம்ம போயிட்டு வந்தலாம். கேட்டால் எல்லாரும் விட்டுக்க கோயிலுக்கு போயிருக்கோன்னு சொல்லிட்டு போயிடலாம் நீ. சரிங்க, நான் ரகு கூட்டிகிட்டு வந்துடுறேன். மல்லிகா அண்ணிக்கிட்ட சொல்ல வேண்டாம், அதே மாதிரி அனிதா அண்ணிக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். ஐயோ, இவருக்கு அனிதா தான் காரணம்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இவருக்கு மட்டும் அனிதா காரணம் தெரிஞ்சு இது வீட்டுக்குள்ளேயே விட மாட்டாரே. கண்டிப்பாக சொல்ல வேணாம்னு சொல்கிறது தான் நல்லது, இல்லைன்னா அவள் வேறு ஏதாவது பிளான் பண்ணிடுவா. சொல்ல ஆமாங்க தம்பி, நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டு தான். ஏன்னா 2 பேருமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க 2 பேர்த்துக்கிட்டே சொன்னீங்கனாலும் ஏதாவது பயந்து அப்பாட் ஆகிடுச்சுன்னா, அதனால் 2 பேர்த்துக்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி மூச்சு விட வேணாம். பார்த்து பத்திரமா இருக்க சொல்லி மட்டும் சொல்லிடலாம். அப்பா கிட்டே நான் ஃபோன் பண்ணி சொல்லி இங்கே வந்து பாதுகாப்பாக இருக்க சொல்லிடுறேன், இந்த விஷயத்துக்கெல்லாம் சொல்லி. ஏன்னா அப்பா இருந்தாருன்னா இவங்க யாரையும் வெளியே போட விடாமல் பார்த்துக்கு வரல. பொம்பளைக்கிட்ட யார்கிட்ட சொன்னாலும் மனசு பொறுக்காமல் சொல்லிடுவாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது கரெக்டாக நீ. சரி, நான் போய் அண்ணாக்கு ஃபோன் பண்ணிட்டு டக்குன்னு கிளம்புறேன். சரிங்க, சரி. தானே இப்போ நீ வந்து இருந்துட்டா நான் சந்தோஷமாக விட்டுருவேன் நினச்சேடி. எப்படி என் பிளான்? ஹலோ, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? என்ன மேடம், என்ன சொல்லுங்க? அங்கே எல்லாருமே சேஃப் தானே? சொல்லு. வினிதாவும் சுனிதாவும் நல்லா இருக்காங்களா? சாப்பிட்றக்கெல்லாம் ஏதாவது கொடு, ஏதோ குறுக்கு விட்டுறாம பண்ணிடாத, சரியா? கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. அடி பாவி, நான் நினச்ச மாதிரி நீ தான் இதுக்கு எல்லாமே காரணமா? உன்ன மேம், நீங்கள் அந்த கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் நான் நல்லா பார்த்துக்கிறேன். மேடம், சுனிதாவை மட்டும் எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க மேடம், உங்களை கெஞ்சி கேட்குறேன். அதை பற்றி நம்ம பேசவே இல்லையேடா. மேடம், இவ்வளோ தூரம் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்க, கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. ஆதாயம் இல்லாமல் யாராவது இப்படிலாம் ரிஸ்க் எடுப்பாங்களா? நான் அவளை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல மேடம். ப்ளீஸ் மேடம், எப்படியாவது எனக்கு சுனிதாவை கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க மேடம். சுனிதா தான் வெற்றியை கல்யாணம் பண்ணியிருக்காள, நீ என்ன திடீர்னு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? இது சரியில்லைடா. மேடம், இந்த உலகத்தில் யாருமே 2வது கல்யாணம் பண்ணுறது இல்லையா? எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிட்டு அவளை நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிறேன் மேம். அவள் தான் எனக்கு எல்லாமே. ப்ளீஸ் மேம். சரி, நான் சக்தி கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீ வெற்றி என்னமோ பண்ணிக்கிட்டு நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நான் நினச்சது நடக்கணும். அடி பாவி, தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதுன்னு இப்போ மறுபடியும் அவள் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கியா? கல்யாணமே பிடிக்கலன்னு ஓடி போனேன், இப்போ என்னடி உனக்கு சக்தி கேட்குது? இரு உனக்கு வச்சு செய்கிறேன். பாவி, தங்கச்சியோட வாழ்க்கை கெடுத்துன்னு நினைக்கிறீங்க நீ எல்லாம் ஒரு அக்காவா? நல்லா சும்மாவே விடக்கூடாதுடி. இங்கே பாரு, இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. எல்லாரும் அவங்கள தேடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என் மேலே எந்த சந்தேகம் வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். நீயும் பத்திரமா அவங்கள எங்கே ஒழிச்சு வச்சிருக்கியோ அங்கேயே ஒழிச்சு வச்சுக்கோ. மேடம், நான் சொன்ன இடத்துல தான் மேடம் ஒழிச்சு வச்சுருக்கேன். எங்கே? அந்த பழைய பூத் பங்களாவில் மேம். ஓகே, அந்த பழைய பூத் பங்களா தானே? சரி, அவளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. இருந்தாலும் லைட்டெல்லாம் போடாமல் பக்கத்தில் எதுவும் இல்லாத மாதிரி அவளை மறைச்சி வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு தண்ணி அந்த மாதிரிலாம் கொடுங்க, சரியா? ஏதாவது பண்ணிடாதீங்களா, பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க 2 பேத்தையும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது மேடம். அவங்க வேறு சுனிதாவை கல்யாணம் பண்ணிட்டு என் குழந்தை ஆயிடுவாங்க. அதனால் எந்தவித ஆபத்தும் பண்ண மாட்டேன். நீங்கள் எப்படியாவது உங்கள் பிளானை சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் நான் பத்திரமா வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்னோடய பிளானுக்கு நீங்கள் ஒத்து வரணும். உங்கள் பிளான் முடிஞ்சோன்னே எனக்கு கை கழுவி விட்டுறக்கூடாது. சரி, எல்லாமே சக்ஸஸ். நீ சொன்னதை நான் செய்கிறேன், நான் சொன்னதை நீ செய்யாது போது எனக்கு. அடி பாவி, நீ எல்லாம் ஒரு அக்காவா? இப்படி பண்ணி வச்சிருக்கீடி. சரிடா, நான் ஃபோனை வைக்கிறேன். சரிங்க மேம். சரி, இடத்த தெரிஞ்சிச்சுல, இதுக்கு மேலே நீங்கள் இருக்கக்கூடாது. அந்த பக்கம் போயிடலாம். இல்லாட்டி இவளுக்கு
அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும்? பொறுமையாக இரு காயத்ரி, பொறுமையாக இரு, கோவப்படாத. நல்ல வேலை யாரும் பார்க்கல. நம்மளுக்கு சந்தோஷம்தான். ஒரே கல்லில் 2 மாங்காய், 2 பேர் தொலைஞ்சாளுங்க. நிம்மதியாக என் வாழ்க்கையை சந்தோஷமாக நான் அனுபவிப்பேன். ஆமாம், எல்லாத்தையுமே பிளான் பண்ணமே. இந்த அரவிந்த் எப்படி கழட்டி விடுறதுன்னு பிளான் பண்ணாமல் விட்டுட்டோமே. சரி விடு, எப்படியா சக்தியை கல்யாணம் பண்ணிட்டா இந்த வினிதா வேணா அரவிந்த் கூட வாழ்ந்துட்டு போகிறான். பழையபடியே எல்லாமே மாறிட்டும்ல, இதில் ஏன் தப்பு இது இல்லையே. என்ன திடீர்னு இவகிட்ட மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு, அதுவும் வாய்ஸ் மெசேஜும் அனுப்பியிருக்கா. என்ன ஒரு அதிசயமாக இருக்கு. இதை கேட்கலாமா வேண்டாமான்னு தெரியலையே, என்ன பண்ணுறது. எவ்வளோ கோவமாக இருக்கேன். கொஞ்சம் கூட புருஷன் வெளியே வந்துட்டான், ஒரு அக்கறை இருக்கா ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னு கேட்கணுன்னு. நைட்டு ஃபுல்லாக ஃபோன் பண்ணல, இப்போ தான் அக்கறை வந்திருக்குல்ல மேடத்துக்கு. சரி என்னதான் அனுப்பியிருப்பான்னு கேட்போமே. வெற்றி மாமா, என்னை மன்னிச்சிடுங்க. என்னால் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறத தவிர வேறு எதுவும் கேட்க முடியல. இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் உங்கள் மேலே நான் பொசசிவாக தான் பேச வந்தேன். உங்களை பொசசிவ் ஆக்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் இது இவ்வளோ பெரிய சண்டையாக போய் முடியும்னு நான் நினைக்கலைங்க. என்னை மன்னிச்சிடுங்க. என்ன இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறது எங்கள் அப்பா அம்மா விடவே நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க. நீங்கள் தான் பெஸ்ட். இதுக்கப்புறம் வேறு யாரும் என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு பெரிய என்னால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல வெற்றி. என்னை மன்னிச்சிடுவியா? என்னோடய அன்பு புரிஞ்சுக்கோ வெற்றி. நான் தெரியாமல் தான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோ ப்ளீஸ். ஐ லவ் யூ வெற்றி. என் மனசு முழுக்க நீ தான் இருக்க, எப்போவும் நீ தான் இருப்ப, அதை புரிஞ்சுக்குவல்ல. அப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். நான் வீட்டிலேருந்து கிளம்பி உன்னை பார்க்க வந்துட்டுருக்கேன், புரிஞ்சுதா? உன்னை பார்க்குறக்காக வரேன். என்னை பார்க்குறதுக்காக வராதா? எவ்வளோ என் மேலே அன்பு வச்சிருக்கான்னு எனக்கும் தெரியும். ஆனாலும் நானும் அவ்வளோ கோவப்பட்டுருக்கூடாது. சாரி சுனிதா. நீ சாரி கேட்குற வரைக்கும் என்னோடய ஈகோ ரொம்பவே இதாக இருந்தில்ல, மன்னிச்சிரு. நீ இங்கே வந்தோன்னே உனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. சாரிடி, எல்லாமே சாரிடி, என்னை மன்னிச்சிருடி. வச்சோ லூசத்தனமாக உளறிட்டு இருக்கேன் பாரு. என் பொண்டாட்டி என்கிட்ட மன்னிப்பு கேட்டோன்னே என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. தலைக்கால் புரிய மாட்டேங்குது. என் செல்லம்னா என் செல்லம் தான். உங்ககிட்ட அந்த சந்தோஷமான முகத்தை பார்க்குறது தாண்டி ஆசைப்பட்டேன். நேற்றுக்கு நீ அழுதது எனக்கே மனசு கேட்காம கோவத்தில் தாண்டி வெளியே வந்தேன். என் மேலே உள்ள கோவத்தில் உன்னை அழுக வச்சுட்டு நீ அப்படிங்கிற ஒரு கோவத்தில். உன் மேலே எனக்கு எந்த கோவம் இல்லைடி, அது அப்போவே போயிடுச்சு. இருந்தாலும் நீ என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு பார்க்குறக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி. எனக்காக நீ மெசேஜ் பண்ணிடுறத கேட்டு, உன்னோட வாய்ஸை கேட்டோன்னே நீ எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன்னு உணர்றேன்டி. சாரிடி சுனி, மன்னிச்சிரு. இனிமேல் எப்பவும் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன்டி இந்த மாமா. ஆனால் நீங்கள் சோகமாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு முதல்ல என்ன பண்ணணும்னு யோசிங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையே பண்ணிடுவாங்க. ஆமாம் அண்ணி, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க அண்ணி. வெற்றி மாமா கிட்ட சொல்லிட்டீங்களா இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு? இல்லை அண்ணி, நான் எதுவுமே சொல்லலை அண்ணி. ரகு, நீங்களாவது கால் பண்ணி வெற்றி இங்கே வர சொல்லுங்கள். அங்கே தனியாக இருக்கும்போது பேச வேணாம் ப்ளீஸ். சரி சரி, நானே கால் பண்ணுறேன். 2 பேரும் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க, நானே கால் பண்ணி அவர்கிட்ட சொல்கிறேன். ரிங் போகுது, வெயிட் பண்ணுங்க. ஹலோ ரகு, சொல்லுங்கள். எங்கே இருக்கீங்க? வீட்டுக்கு வாசலில் நின்றுட்டு இருக்கீங்க, வண்டியை பார்க் பண்ணிட்டு இருக்கேன், வீட்டுக்குள்ளே வந்துடுறேங்க. ஓகேங்க, சரி வாங்க பேசிக்கலாம். என்னாச்சு நீங்கள் பட்ட பேசிட்டு ஃபோன் வைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் இருடி. அவரே வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரா, வெளியில தான் வண்டி நிறுத்திட்டு இருக்காரா, உள்ளே வந்துடுவார். அச்சோ, அண்ணன் வேறு ரொம்ப சந்தோஷமாக வர்றாரு. எப்படிங்க நீ சொல்கிறது? அதுக்குன்னு நம்ம சொல்லாமே இருக்க முடியுங்களா? வெயிட் பண்ணுங்க, நானே சொல்கிறேன், நீங்கள் பதட்டப்படாதீங்க ப்ளீஸ். எங்கே நம்மளால் மட்டும் காணுமே? அண்ணி என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? நைட்டு ஃபுல்லாக எங்கே போனீங்க? ஒரு வார்த்தை கூட சொல்லாமல். அது உங்கள் தங்கச்சி கூட சின்ன ஒரு ஃபைட்டு, அதனால கோச்சிட்டு போயிட்டேன். அதை இப்போ வந்துட்டேனே, விடுங்க. அவ எங்கே கூப்பிடுங்கல்ல, பார்க்கணும். அண்ணன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு தான் கூப்பிட்டுருந்தோம். அதை சொல்ல வர்றதுக்குள்ளே ஏன்னா இப்படி இருண்ணா, ஒரு நிமிஷம் போயிருமே இருண்ணே. வெற்றி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. என்னாச்சு ரகு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க? சக்தி, உன் ஃபேஸும் சரியில்லை, என்னடாச்சு? ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், தயவுசெய்து பதட்டப்படாமல் பொறுமையாக கேட்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் எதுவும் பண்ணிடாதீங்க, சரியா? அப்படி என்னங்க முக்கியமான விஷயம்? எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நீதாவையும் சுனிதாவையும் ஜான் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான் வெற்றி. என்ன சொல்கிறீங்க? எனக்கு சரியாக கேட்கல. அண்ணா, உண்மையாலுமே அவங்க சொல்கிறது உண்மைதானே? அண்ணியையும் வினிதாவையும் கடத்திட்டாங்க அண்ணா. உனக்கு இது எவ்வளோ பெரிய வருத்தமான விஷயம்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமாக இருந்தீங்க.
இப்போ லவ் பண்ண ஆரம்பிச்ச எனக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்குண்ணா உனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு புரியுதுண்ணா. ஐயோ சுனி, சுனி, ஐயோ சாரிடி, என்னால் தாண்டி எல்லாமே. முதல்ல எல்லாம் நிறுத்துங்க. இங்கே வீட்டில் யாருக்கும் தெரியாது, நம்ம 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும். எப்படியாவது ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். ரகு, அர்ஜுன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். 2 பேரோட நம்பரையும் கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்கேன். சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பிரதர். சுனி, இதுக்கு இப்படி அழுது என்ன பண்ணுறது? நம்ம உங்களை கண்டுபிடிச்சிக்கலாம் மாமா. இப்படி அழுகாதீங்க. வெற்றி சொல்கிறோம்ல, கண்டுபிடிச்சிடலாங்க. நம்ம கண்டுபிடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. இல்லை ரகு, அவ கூட நான் சண்டை போட்டது தான் தப்புன்னு நினைக்கிறேன் ரகு. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சின்ன பொண்ணாவ அவளை புரிஞ்சுக்காம நானும் கோவப்பட்டுட்டேனே. நானும் தானே தப்பு பண்ணிட்டேன். இப்போதான் அவள் புரிஞ்சு அவ கூட வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் இப்படி விதி எங்களை பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கலையே. ஐயோ கடவுளே. ஐயோ 2 பேர் இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி சமாதானம் பண்ணுறது? காயுவாவது பரவாயில்ல, அவள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கா. நீங்கள் 2 பேர் இப்படி உடஞ்சி போய் அழுதா என்னங்க நான் பண்ணுவேன்? இல்லை ரகு, என்னால் தாங்க முடியல. எனக்குன்னு இருக்கிறது அவள் மட்டும்தான். என்னோட புது சொந்தம். எனக்கு எல்லாமாவுமே அவள் தான் இருக்கா ரகு. உங்களுக்கு புரியல. எனக்கு ப்ளீஸ், நான் அழுகாதுண்ணே. அண்ணி கண்டுபிடிச்சிடலாண்ணே ப்ளீஸ். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இன்னைக்கு ஈவினிங்குள்ளே அவங்க எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். வீட்டில் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கலாம். நான் அர்ஜுனனாக்கும் கால் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. வாங்க டக்குன்னு நம்ம கிளம்பலாம். யாருக்குங்க இப்படி பண்ணுறதுக்கு தைரியம் வந்துச்சு? இப்படி பண்ணிட்டாங்களேங்க. அவள் என் கூட எவ்வளோ சந்தோஷமாக இருந்தா. இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுறதுக்கு யாருக்குங்க மனசு வந்துச்சு? அது அது அப்போனா உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாமா, தெரியும். அது யாருன்னு தெரிஞ்சா நீங்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க மாமா. காயு வேண்டாம், எதுவும் இப்போ சொல்ல வேண்டாம், போகலாம். சரிங்க, நானும் வந்துடுறேன். காயத்ரி, இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? உனக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கு, எனக்கு சொல்லு காயத்ரி. மாமா அது வந்து மாமா. என்கிட்ட சொல்லு காயத்ரி, யார் அவங்க? அண்ணி தயவு செய்து சொல்லுங்க அண்ணி. என் வினிதாவை என்கிட்ட இருந்து பிரிச்சது யாருங்க அண்ணி? அச்சோ, நான் என்னன்னு உங்ககிட்ட சொல்லுவேன். அது எப்படி என் வாயால் உங்ககிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாம தான் உட்காந்துருக்கேன். அப்பன்னா நமக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்ல வரீங்களா? அது ப்ரோ, உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களாவது சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அண்ணி, உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு எனக்கு தெரியும். நீங்கள் இப்போ சொல்லுங்க. அது வேற யாரும் இல்லை, அனிதா தான். அனிதாவா? அனிதாவா? ஆமாம், அவதான். அனிதாவே தான். அவதான் இது எல்லாத்துக்குமே காரணம். இன்னைக்கு காலையில் தான் நானும் கண்டுபிடிச்சேன். சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. முதல்ல கண்டுபிடிச்சிருந்தேன்னா இவங்களை சுதாரித்து நான் காப்பாற்றிருப்பேன்ல. அவளை இப்போ இருக்க அவளுக்கு. முதல்ல நிற்கிறீங்களா 2 பேரும்? கொஞ்சம் பொறுமையாக இருக்கீங்களா? இதனால தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நாங்கள் 2 பேரும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உங்களுக்கு எதுவுமே அது புரிய மாட்டேங்குது இல்லை? இப்போ கோவப்பட்டு என்ன பண்ண போகிறீங்க? அவள் அவங்ககிட்ட சொல்லி இடத்த மாற்றிட்டு என்ன பண்ணுவீங்க? இப்போ அவள் கொஞ்சம் ஐடியா பண்ணி இடத்த கண்டுபிடிச்சிருக்கா. பேசாமல் இருங்க. முதல்ல அவங்கள சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட வந்து பேசிக்கலாம். அண்ணன் ஆட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனே கடிக்கிற லெவலுக்கு வந்துட்டால. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு எப்படி கூட பிறந்த தங்கச்சியவே இப்படி காட்டி கொடுத்துருக்கா. என்ன பண்ணலான்னு சொல்கிற சொல்லு. இந்த இடத்துல நம்ம நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அவங்க 2 பேர்த்தையும் நம்ம சேவ் பண்ணணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. வீட்டில் இருக்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் தெரியக்கூடாது. பத்தாதிக்கு அவள் வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அனிதா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே நம்ம பண்ணதுனால தப்பாக போயிடக்கூடாது. பாவம் அரவிந்த், அவருக்கு எதுவுமே தெரியாது. நம்ம முதல்ல இவங்களை சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவளை கூப்பிட்டு தனியாக மிரட்டி வைக்கலாம். வேற என்ன பண்ண முடியும்? அதுக்குன்னு அவள் என்ன தப்பு பண்ணாலும் நம்ம பொறுத்து போகணுமா? அப்படி சொல்ல வெற்றி. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. மல்லிகா அண்ணியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. பத்தத்திக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்காங்க. இப்போது நடந்த பிரச்சனை தெரிஞ்சதுன்னா வீட்டில் இருக்க எல்லாத்தோட நிம்மதியும் குறையும். அதை தான் நீங்கள் விருப்பப்படுறீங்களா? இப்போ என்ன பண்ணலாம் தான் சொல்கிறீங்க? சொல்லுங்கள் மாமா, ப்ளீஸ் தப்பாக நினைக்காதீங்க. கோவத்தில் நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் தப்பாக தான் இருக்கும். நான் பண்ணுற அட்வைஸ் உங்களுக்கு ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லைனாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. தயவுசெய்து 2 பேரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு என்ன வேணாலும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இன்னைக்குள்ளே அதை கண்டுபிடிச்சிடலாம். நான் முதல்ல சொல்கிறத கேளுங்க. என்னதான் பண்ணணும்? ஏன் சுனிதா எங்கே இருக்கான்னு தெரியலையே. என்னோட வினிதாவை அவள் எவ்வளோ காயப்படுத்திட்டு இருக்கா பார்த்தீங்களா? இதை தெரிஞ்சு அவளை சும்மா விட சொல்கிறீங்களாண்ணே? அவளுக்கு உண்டான தண்டனை அவளுக்கு கிடைக்கும். அதுக்காக நான் பொறுப்பு. தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருங்க. இப்போ உங்கள் சுனிதாவும் வினிதாவும் வேணுமா வேண்டாமா? வேணும்ண்ணா, வேணும். ஆமாம், என் பொண்டாட்டி இப்போ எனக்கு வந்தாகணும். நீங்கள் சொல்கிறது நான் கேட்க தயாராக இருக்கேன். ஏய், இப்போ எங்கே இருக்காங்கன்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருந்தா, அதை தெளிவாக சொல்லு.
அவங்க வந்து அந்த பழைய பூத் பங்களா கிட்ட இருக்க மேலே ஃப்ளோரில் தான் வச்சிருக்கிறதா அவள் சொல்லிட்டு இருந்தான். இருந்தாலும் அவள் இடத்த மாற்றுறதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிச்சாதான் உண்டு. இடத்த மாற்றிட்டாங்கன்னா இவகிட்ட இருந்து நம்ம உண்மையை வாங்க முடியாது. இவ ரொம்பவே பயங்கரமான எல்லைக்கு போகிற லெவலுக்கு தயாராகிட்டா. ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்னு எனக்குமே புரிய மாட்டேங்குது. ஏன் நடந்துக்கிற எதுக்கு நடந்துக்கிறாங்கிறத நம்ம அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர்றது தான் நம்ம பொறுப்பு. என் சுனிதா மட்டும் வரட்டும், அதுக்கப்புறம் அனிதாக்கு இருக்கு. நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவளை வச்சு செய்வேன் மாமா. நீங்கள் கவலைப்படாதீங்க. என் தங்கச்சிக்கு 2 பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பாவம் வினிதா, சுனிதா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கவலைப்படாத, நான் கூப்பிட்டு வருமாம்மா, கவலையே படாது. சரி, நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். காய், நீ இங்கேயே இருந்தால் அவள் நடவடிக்கையை வாட்ச் பண்ணு. நாங்கள் எங்கே போயிருக்கோன்னு அவள் கண்காணிச்சிட்டு மோப்போ பிடிச்சிட்டே பின்னாடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வராமல் நீ பார்த்துக்கோ. ரெண்டாவது, அவள் ஃபோனை டேக்கிள் பண்ணிகிட்டே இரு. என்ன பண்ணுறான்னு ஒவ்வொரு மூமெண்ட்டையும் எனக்கு வாட்ச் பண்ணி எனக்கு ஃபோனில் சொல்லு. நாங்கள் எங்கேன்னு கேட்டிருந்தா தெரியாத மாதிரியே இருந்துக்கோ. இப்போ இவர் வெற்றி வந்ததும் அவளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நாங்கள் அப்படியே போயிடும், சரியா? சரிங்க, பார்த்துப்போங்க. அவன் மேலே தான் தூங்கிட்டு இருக்கா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க. நான் இங்கேருந்து வாட்ச் பண்ணி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஏதாவது ஹெல்ப் வேணாலும் எனக்கு சொல்லுங்கள், சரியா? சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ பார்த்து இருந்துக்கோ. சரிங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. ஆ நீ நாங்கள் கிளம்பணுன்னே அர்ஜுனனுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிவிடு. லொக்கேஷன் ட்ராக் பண்ண சொல்லிவிடு. நாங்கள் போயிட்டு உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணுறோம். தயவுசெய்து அவகிட்ட ஏதாவது உண்மையான விஷயத்தை கறந்து கொஞ்சம் சொல்லு, சரியா? நீங்கள் வெறும் பயப்படாமல் பதறாமல் போயிட்டு வாங்க. எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் வரும்போது அவங்க 2 பற்றி கூட்டிகிட்டு தான் வருவீங்கங்கிறது. சரி, அழாத. அழுது நீயே காட்டி கொடுத்துறாத. நாங்கள் கிளம்புறோம். பிரதர்ஸ் வாங்க போகலாம். நீ போ காயு. சரிங்க. ஐயோ, 2 பேரும் இப்படி மாட்டிக்கிட்டு மேடி. வெற்றி மாமா உன்னோட மெசேஜை பார்த்தாரு இல்லைன்னு கூட தெரியாதேடி. தெரியலக்கா, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. நாம தான் கவனமாக இல்லாமல் போயிட்டோம். இவன் சவால் போட்டும் கூட இவனை நம்ம அசால்ட்டாக நினச்சிட்டு சண்டை தான் பெருசு அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம்ல. ஆம்பளைங்க சொல்லியும் கேட்காம வந்துட்டோம்ல. அதுக்கான தண்டனையை தான் இப்போ அனுபவிக்கிறோம். நம்மளால அவங்களும் சேர்ந்து அனுபவிக்க போகிறாங்கடி. அனிதாங்கிறது அவன் மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும், அப்புறம் அவளுக்கு இருக்குது. அவள் இப்போ பண்ணியிருப்பாங்கிறது இவனுக்கு இப்போ கூட சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் போட்டு பார்த்தா கணக்கு பிரகாரம் அவள் தான் ஏதோ பண்ணியிருக்கானுன்னு தோணுது. நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. இந்த பாரு, நான் இருக்கிற கடுப்பில் உன்னை ஏதாவது சொல்லிடுவேன். தயவுசெய்து என் முன்னாடி அழுகாத, என் மனசை பலவீனப்படுத்தாத. நானே நம்பிக்கையாக இருக்கேன். கண்டிப்பாக வெற்றி, சக்தி, காயுகா, அப்புறம் ரகு மாமா, அர்ஜுன் மாமா எல்லாம் நம்மளை வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவாங்கன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். நீ தேவையில்லாமல் என் மனசை உடைச்சிடாத, உன்னை கெஞ்சி கேட்குறேன். அதுக்கு நம்ம கடத்தப்பட்டிருக்கோன்னு தெரிஞ்சிருந்தா மட்டும் தானே அவங்க வந்து காப்பாற்ற முடியும். எதுவுமே தெரியாமல் அவங்க எப்படி நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க? காப்பாற்றுவாங்க. நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல. அவன் வேறு ஒன்று செல்லம் தங்கன்னு சொல்லி கொஞ்சிட்ருக்கான். உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திட்டுருக்கான். எப்படி நீ நம்ம இதிலேருந்து தப்பிக்க போகிறோம்? எனக்கும் அதை நினச்சா தாண்டி ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த பைத்தியம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாண்டி. சின்ன வயசில் ஏதோ ஹெல்ப் பண்ணது எல்லாமே வந்து இப்படி பேசுகிறானே. நாளை மணி யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு தோணுமாடி? எனக்கும் அதாண்டி புரியல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்படி மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா சத்தியமாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்டி, சொல்லிட்டேன். அப்படியெல்லாம் பேசாது. அவன் ஒன்றும் உன்னை பண்ண முடியாது. எனக்கும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வெற்றி மாமா வந்து இவனை கொன்றுவார். உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவாரடி. இந்த ஜென்மத்தில் நீ தான் அவருக்கு பொண்டாட்டி, அவர் தான் உனக்கு புருஷன். நீ கவலையே படாத. கண்டிப்பாக உண்மை சத்தியம் வெல்லுண்டி, வெல்லும். நான் அந்த நம்பிக்கையில் தாண்டி இருக்கேன். கண்டிப்பாக வெற்றி வருவாருங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். வெற்றி எங்கே இருக்கு? உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் அவனோட பொண்டாட்டியாக இருக்க முயற்சி பண்ணுறேன். தயவுசெய்து சீக்கிரமா வெற்றி எனக்காக. அல்லாத சுனி, அல்லாதடி, ஒன்றும் ஆகாது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. காதல் 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 நெஞ்சில் கண்ணா மூச்சி ஆடுதடி. செல்லம், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? கல்யாணமான ஒரு பொண்ணுக்கிட்ட வந்துட்டு லவ் பண்ணுற அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு வெக்கமாகவே இல்லையாடா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? உனக்கு ஃப்ரெண்டுன்னு ஹெல்ப் பண்ணதுக்கு என்னை ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க? இங்கே பார், நீ தாண்டி எனக்கு எல்லாமே. என் உயிர் உலகமே நீ தாண்டி. ஏதோ தெரியாமல் நீ கல்யாணம் பண்ணிட்ட, அதுக்காக நான் உன் மேலே கோப்பட முடியுமா? அப்படிலாம் கோப்படுற லெவலில் நான் கேவலமான ஜென்மம் இல்லை. உன்னை தங்கத்தில் வச்சு தாங்குற மாதிரி தாங்குவண்டி. இந்த ராஜ்யத்துக்கே நீ தாண்டி ராணி.
உன்னை அப்படி வச்சு பார்த்துக்க வேண்டி, உள்ளங்கையில் வச்சு தாங்க வேண்டி. ப்ளீஸ் டி, என் காதலை அக்செப்ட் பண்ணிக்கோ. தூ, நீ எல்லாம் ஒரு மனுஷன். இவ்வளோ கேவலமாக பேசுகிறேன். ஒரு பொண்ணை அவள் விருப்பத்தோட கல்யாணம் பண்ணாதாண்டா அதுக்கு பேர் கல்யாணம். விருப்பமே இல்லாமல் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டா அதுக்கு பேர் வேறடா வேற. அறிவே இல்லையடா உனக்கெல்லாம். அவளை ஏன்டா இப்படி காயப்படுத்துகிறேன்? இங்கே பாருங்க லட்சுமிச்சி, நீங்கள் கவலைப்படாதீங்க. அவள் கண்டிப்பாக என் கூட சந்தோஷமாக வாழ்வா. நீங்கள் என்னை எவ்வளோ வேணால் திட்டலாம், ஆனால் ஒரு நாள் நீங்களே உங்கள் வாயால் என்னை பாராட்டுற நிலைமை வரும். அட கன்றாவி, இதெல்லாம் என் காதால் கேட்கணும்னு எழுதிருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. எங்கள் 2 பேர்த்தோட கல்யாணத்துக்கு தலைமை தாங்க போகிறதே நீங்கள் தானே. நீங்கள் தாலி எடுத்து கொடுத்து தான் நான் அவள் கழுத்தில் கட்ட போகிறேன். இதை விட என்ன பெரிய சந்தோஷம் இருக்க போகுது? அடைச்சி, நீ எல்லாம் ஒரு மனுஷனடா. என் தங்கச்சியோட வாழ்க்கையை என் கையாலே கெடுக்க சொல்றியா? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. உன் தங்கச்சியோட வாழ்க்கைக்கு ஒளியேற்றி வைக்க சொல்ல போகிறேன், அவ்வளோதான். போயும் இவளுக்கு பொருத்தமே இல்லாத ஒரு ஆளை போய் கல்யாணம் பண்ணி வச்சு அவள் வாழ்க்கையை நாசப்படுத்தியிருக்கீங்க. அந்த வாழ்க்கையிலேருந்து நான் அவளை காப்பாற்றுறேன். டே அறிவு கட்ட முட்டாள். உனக்கு அறிவு இருக்காடா? ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாமையா கல்யாணம் பண்ணுவான்? அவள் 7 வருஷமாக அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியாது? அவள் 7 வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காடா. புரியுதா இல்லையா உனக்கெல்லாம்? நீ எல்லாம் என்ன ஜென்மமோ. சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்க ஒரு பொண்ணை அவள் புருஷங்கிட்ட இருந்து பிரித்து என்னமோ காப்பாற்றுறங்கிற பேரில் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கே. உன் மூளைக்கு கடவுள் உன் மண்டையில் மூளை வச்சுருக்காரா இல்லை மசாலா வச்சுருக்கானான்னு எனக்கு தெரியலை. முட்டாள். நீ தாங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. உங்களை பேச விட்ட தப்பு போச்சு. உங்கள் 2 பேர்த்து வாயும் சேர்த்துக்கி அடிக்க சொல்லணும். அடிப்பேன். நீ காப்பாற்றணும்னு நினச்சிருந்தா ரோட்டில் போகிற ஏதோ ஒரு பொண்ணுக்கு அவள் புருஷன் அத்தனை பிரச்சனை கொடுக்குறானே, அந்த பொண்ணை காப்பாற்றி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துருந்தீன்னா நீ பெரிய உத்தம தியாகி. நல்லா வாழ்ந்துட்டுருக்க பொண்ணை பிடிச்சிட்டு வந்துட்டு அவளுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்கிறியே. நீ சத்தியமாக ஒரு தெளிவே இல்லாத ஒரு ஜென்மம். நீ ஒரு சைக்கோ. ஏய், நீ ரொம்ப பேசுறடி. ஏதோ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணோட அக்கா, எனக்கு முன்னால் வாத்தியாருங்கிறங்காட்டி உனக்கு மரியாதை கொடுத்தேன்டி. ரொம்ப பேசுகிற, ரொம்ப பேசுறடி. என் கழுத்தை விட்டுடா கருமம். இந்த கன்றாவியை பார்த்துருக்கு. என் கழுத்தை நெரிச்சு கொன்று செத்தாவது போகிறேன். என் தங்கச்சி வாழ்க்கையை முன்னாடி நாசமாகக்கூடாது. டீ, என் அக்கா விடு. என் அக்காவுக்கு மட்டும் ஏதாச்சுன்னா நானும் செத்துருவேன். ஐயோ செல்லம், இப்படி பெரிய வார்த்தையில் சொல்லாத. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளோதான். ஏண்டி அவன்கிட்ட போய் எனக்கு அது பேசிகிட்டு இருக்கேன். நான் செத்தேன்னா பரவாயில்லடி, உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. உங்கள் தங்கச்சி மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கல்ல, அவன் நல்லா வாழணும்னு ஆசைப்படுங்க. இல்லை 2 பேருமே இங்கேருந்து உயிரோடு போக முடியாது. என்ன வேணா பண்ணு, ஆனால் என் தங்கச்சி மேலே கை வைக்கிற வேலை வச்சுக்காத. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தானே. என்ன வேணா கொன்று எங்கள் அக்கா சந்தோஷமாக வாழணும். அவங்கள விட்டு தயவுசெய்து. செல்லம், அக்காவுக்கும் இதாகாது, உனக்கும் இதாகாது. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் உனக்கு இனி கொஞ்ச நேரம் தான் டைம். நாளை காலையில் நம்ம 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். உன்னோட மனசை சீக்கிரமாக மாற்றிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கும். இல்லைன்னா உங்கள் அக்காவையும் கொண்டுருவேன், உன்னையும் கொண்டுருவேன், நானும் செத்துருவேன். அவ்வளோதான். அப்புறம் பேப்பரில் நியூஸாக வரும்டி. என்னன்னு கேட்குறியா? தங்கைக்கு பிடிக்காத திருமணத்தை தடுத்து நிறுத்தி அக்கா தன்னுடைய தங்கையை தன் காதலனுடன் சேர்த்து வைக்க போராட்டம், இதில் 3 பலின்னு வருண்டி. அப்போ ஊருலகெல்லாம் உன்னை தப்பாக தான் பேசும். பரவாயில்லையா? எதாக இருந்தாலும் பார்த்து பேசி முடிப்பேன், சரியா? எதாக இருந்தாலும் நல்ல முடிவாக சொல்லு. மாமா அதுக்காக வெயிட் பண்ணுறேன், சரியா? கரெக்டா? வினி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன். நீ முடியாது மட்டும் சொல்லக்கூடாது, சரியா? என்கிட்ட தப்பா எதுவும் கேட்ட மாட்டேடி? இல்லை, சரி, எதாக இருந்தாலும் நான் செஞ்சு தரேன். என்னன்னு சொல்லு. நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னா, வெற்றி மாமாவோ சக்தி மாமாவோ இல்லை வேறு மாமாங்க நம்மளை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னா, இவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா தயவுசெய்து எனக்கு கொன்னுடு. அப்படி இல்லைன்னா நான் சாகும்போது என்னை தடுத்துறாது. என்னால் இவனுக்கெல்லாம் பொண்டாட்டியாகி வாழ்கிறதுக்கு நான் சாகிறதையும் மீள் வினி, ப்ளீஸ். சுனிதா, இப்படியெல்லாம் பேசாதடி. எங்கே பார்த்தாலும் உங்களை காணுமேடா. அவங்க 2 பேரும் நம்ம 2 பேத்துக்கு கிடைக்க மாட்டாங்கடா. அச்சோ பிரதர், மனசை தளர விடாதீங்க, கண்டிப்பாக கிடைப்பாங்க.
அண்ணா கவலைப்படாதண்ணா, எப்படியாவது நம்ம உங்களை கண்டுபிடிச்சதான் ஆகணும், வேற வழியே இல்லை. அவங்கள விட்டு நமக்கு வேற யாரும் இல்லைண்ணே. தேடி பார்ப்போண்ணே. நம்மளோட தன்னம்பிக்கை மட்டும் இழக்கக்கூடாது. வானே ப்ரோ. ஏன் ப்ரோ இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? வெற்றி கண்டிப்பாக கிடைப்பாங்க. வெற்றி நம்பிக்கையோட தேடலாம் வாங்க. என்னால் முடியலைங்க. அவளை எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பான்ல, அதுக்கு தான் கடவுள் எனக்கு சோதனை கொடுக்குறாரு. வீட்டை அவளை தனியாக 8 மணி நேரம் விட்டதுக்கு நானும் தேடி தேடி அலைஞ்சிட்டேங்க. இப்போ வரைக்கும் அவள் எங்கே இருக்கான்னு கூட தெரியல. இந்த ஊரில் மூளை முடுக்கெல்லாம் தேடிட்டேங்க. எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குங்க. எப்படி என் பொண்டாட்டியை பார்க்க போகிறேன்னு தெரில. இதெல்லாம் விட நம்பிக்கை துரோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அக்காவே இப்படி உங்கள் தங்கச்சிகளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலீங்க. ஆமாண்ணே, நீ சொல்கிறது கரெக்டு தான். எனக்கு அவளை நினச்சா அவளை இப்போவே கண்ணா அப்படின்னு அடிச்சு கொல்லணும்னு ஆசை. ஆனால் என் பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமே. அவங்க எங்கே இருக்காங்கன்னு மட்டும் தெரியட்டும், அதுக்கப்புறம் அந்த அனிதாவுக்கு இருக்கு. பாவம் அரவிந்த், இவனால் இவ்வளோ காயப்பட்டுட்டு இருக்காரு. இவளுக்கு ஏன் இந்த புத்தி வர மாட்டேன்னு தெரில. இவ்வளோ கேவலமாக மாறிட்டாலும் தெரியல. மல்லிகாக்கும் எதுவும் தெரியாது. ஒன்றுமே புரியலைங்க. என்ன பண்ண போகிறேன்னே தெரியலைங்க. சக்தி கவலைப்படாதீங்க. இனி கொஞ்ச நேரத்தில் அண்ணாவும் வரேன்னு சொல்லியிருக்காரு. வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருமே தேடுவோம். சரியா? எல்லாம் நல்லபடியாக நடந்தால் சரிங்க. ப்ளீஸ் வெற்றி, இப்படி அழுகாதீங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சுனிதா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்கன்னு என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது. ப்ளீஸ் கொஞ்சம் அழுகாமல் நிதானமாக நம்ம யோசிச்சு பார்ப்போம். இந்த டைம் நம்ம மூளையை மழுங்க விட்டோன்னா நம்மளால் அவங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. வெற்றி அண்ணே, பாத்தியாண்ணே, என் ஒய்ஃபை அவன் ஒய்ஃபையும் கடத்திட்டு போயிட்டாங்க. என்னால் தாங்க முடியலண்ணே. வெற்றி, இன்னும் குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? அமைதியாக பொறுமையாக இருங்க. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எனக்கு அவளை பார்க்குற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்லைங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இங்கே வர சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு பக்கமும் போலீஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. இப்போ எல்லா பக்கமுமே தேடி முடிச்சுட்டாங்க மேக்ஸிமம். இந்த தெருவில் நம்மளும் தேடி பார்க்கலாம். தான் அங்கே கூட ஒரு போலீஸை நான் வர சொல்லியிருக்கேன். அவங்களும் தேடிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஃபீலும் பண்ண வேண்டாம். மேக்ஸிமம் நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். எல்லா பக்கமும் தேடி அவங்க எங்கேயும் இல்லைன்னா அப்போ இந்த கிராமத்தில் எங்கே தான் இருப்பாங்க? அவனுக்கு இருக்குடா. என் செல்லத்தை எங்கிட்ட வந்து பிரித்து என் பொண்டாட்டியை அழுக வச்சு என்னையும் கஷ்டப்படுத்தின அவனை சும்மாவே விட மாட்டேன். பொறுமை தான் முக்கியம். நம்ம காரியம் முடிகிற வரைக்கும் நம்ம எதையுமே சீக்கிரட்டாக வெளியே விடக்கூடாது. டேய் ரகு, காயத்ரிக்கு ஃபோன் பண்ணி அவளோட ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு கேளு. ஒரு நிமிஷம், நான் தான் ஃபோன் பண்ணுறேன். சொல்லுங்கள். ஹலோ, எங்கேங்க தேடினீங்களா? எங்கேயாவது கிடைச்சாலா? அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நான் அவளை வாட்ச் பண்ண சொன்னேன். அவளை வாட்ச் பண்ணியா? என்ன பண்ணிட்டு இருக்கா அவ? ஏதாவது உனக்கு லிங்க் கிடைச்சதா? எங்கே இருக்காங்களா? ஏதோ மொட்டை மாடின்னு மட்டும் சொல்லிட்டேன். எங்கே தேடுறதுன்னே தெரியலடி. இல்லைங்க, இப்போ தான் அவகிட்ட சும்மா அப்படியே பேச்சு கொடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அவள் ஏதோ ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தா. சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்த பிறகு பார்த்தா அவள் வந்து ஜான்கிட்ட ஃபோன் பேசினதை நான் கேட்டேன். இந்த ஊருக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கும். சரியா? அதுக்கு பக்கத்தில் ஒரு புதுசாக ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க. அதுக்கு மேலே யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. அங்கே தான் இருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய் பாருங்கள். அந்த இடமே ரொம்ப இருட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பில்டிங் சேல்ஸ் ஆகலை. அநேகமாக இவங்க டெரஸில் தான் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. தயவுசெய்து சீக்கிரமாக போய் அவங்கள சேவ் பண்ணிவிடுங்க. சூப்பர் டி, சூப்பர். ரொம்ப ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். நாங்கள் இப்படியே தான் அங்கே போகிறோம். அப்புறம் நீ தொடர்ந்து அவளோட பிஹேவியரை வாட்ச் பண்ணிவிட்டு எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இரு. சரியா? சரிங்க. இங்கே இருக்கவங்க எல்லாமே அவங்க 2 பேரும் இங்கே நச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் போனவங்க ஈவினிங் வரைக்கும் மேலே ஆயிடுச்சு. இல்லை ப்ளீஸுங்க, எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வாங்க. சரி சரி, புரியுது. சரி, நான் ஃபோனை வச்சிடுறேன். எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் எனக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இரு. சரிங்க. டேய், என்னடா சொன்னாவ? காயு இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிருக்கான். வெற்றி கவலைப்படாதீங்க. சக்தி உங்களையும் தான். அவங்க எங்கே இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எப்படியாவது போய் அவங்கள சேவ் பண்ண வேண்டியது மட்டும் தான் நம்ம கடமை. எங்கடா இருக்காங்களா? சீக்கிரம் சொல்லுடா. வெற்றி எங்கே இருக்காங்களா? சொல்லுங்க வெற்றி. கண்டிப்பாக உங்களை காப்பாற்றிடல. நம்ம 4 பேர் இருக்கோங்க. ஏங்க இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க? கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை, கவலைப்படாதீங்க. எப்படியாவது காப்பாற்றிடலாம். அதெல்லாம் இருக்கட்டும்டா. எங்கே இருக்காங்களா? நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இப்போது இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப பாழடைச்ச பில்டிங் எது? அது தெற்கால சைடு போகணும். ஏங்க? ஐயோ, அந்த பில்டிங்கில் அவங்கள அடைச்சி வச்சுருக்காங்க. என்னை முழுமையாக சொல்ல விடுங்க. அவங்க இருக்கிற பில்டிங் பார்த்தீங்கன்னா அந்த பாலடைஞ்ச பில்டிங்க்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்களாமே. பாதி பில்டிங் தான் சேலாக இருக்குது, மீதி பில்டிங் சேல் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலே டெரஸில் ரொம்ப இருட்டாக இருக்குமாமே. அங்கே தான் அவங்கள அடைச்சி வச்சுருக்கிறதா சொல்லிட்டு இருந்ததா, அதாவது அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருந்ததா வந்து காயு கேட்டுட்டு நமக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்கா. எப்படியாவது நம்ம போகணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க, வண்டி எடுங்க போகலாம். டேய், முட்டாள்தனம் பண்ணிடாதீங்களா? முதல்ல நான் சொல்கிற வரது கேளுங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிடணும். உடனே போய் காப்பாற்ற முடியுமா? இப்போ போனோம்னா அவன் கண்டுபிடிச்சிட மாட்டானாடா.
இப்போ என்ன பண்ணணும்னு சொல்ல வரீங்க? ஒரு 5 நிமிஷம் எனக்காக பொறுமையாக நான் சொல்கிற பிளானை கேளுங்க. அது பிரகாரம் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதான் அவங்கள நம்ம சேஃபாக கண்டிப்பாக கூட்டிகிட்டு வர முடியும். இல்லைன்னா அவன் முன்னாடி கண்டுபிடிச்சிட்டானா அப்புறம் மறுபடியும் எங்காவது மாறி போயிட்டா கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாமல் கூட போயிடலாம். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்கிறத அவனுக்கு தெரியாமல் நம்ம போய் காப்பாற்றணும். புரியுதா? புரியுதுண்ணே, புரியுது. சப்போஸ் நம்ம போகிறது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவன் அவங்க ரெண்டுத்தையும் வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு தானே சொல்ல வரீங்க? புரியுதுண்ணே. நான் தான் கோவத்தில் பதட்டத்தில் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டு தானே. இதுக்கு தான் நிதானமான ஒருத்தர் வேணும்னு சொல்கிறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த பிளான் பிரகாரம் நாங்கள் எல்லாருமே பண்ணுறோண்ணே. ஆமாண்ணே, எங்களுக்கு கோபத்தில் நிதானம் இல்லாமல் போயிடுது. நீங்கள் எப்படியாவது எங்களை கரெக்டாக கைட் பண்ணி கூட்டிகிட்டு போங்கண்ணே. எப்படியாவது அவங்க ரெண்டத்தை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு எனக்கு அதுவே ஒரு பெரிய விஷயம். வினிதாவை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இந்த விஷயத்தில் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்த நான் விரும்பலைண்ணே. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம கண்டிப்பாக காப்பாற்றிடலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை தான். அவங்க மேலே நம்ம எவ்வளோ பாசம் வச்சுருக்கோன்னு கடவுளே காமிச்சு கொடுக்குறாருன்னு நினச்சிக்கோங்க. ஒன்றும் வேதனைப்பட வேண்டாம். எப்படியாவது அவங்கள நம்ம காப்பாற்றுறதை மட்டும் குறிய வச்சுக்கணும். சரியா? இப்போ யார் மேலே இருக்கிற கோவத்தையும் பகையும் காமிக்க வேண்டாம். அவங்கள பத்திரமா, அவங்களுக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழாமல் நம்ம பத்திரமா கூட்டிகிட்டு வரதை மட்டும்தான் யோசிக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுல்ல? அதுக்கப்புறம் போலீஸ் பார்த்துக்குவாங்க. எந்த ஒரு கோவத்தையும் அவன் மேலே காமிக்க வேண்டாம். அவங்க ரெண்டுத்தையும் மட்டும் பத்திரமா நம்ம கூட்டிகிட்டு வரதை மட்டும்தான் யோசிக்கணும். உங்கள் 3 பேத்துக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன். சரிங்களா? சக்தி, உங்களுக்கு தான் ரொம்ப கோவம் வரும், கை நீளும். உங்களுக்கு சொல்கிறது புரியுதுல்ல? சரிண்ணா, சரி, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன். ஆனால் கண்டிப்பாக அவனை ஒரு அடியாவது அடிக்காமல் நான் விட மாட்டேண்ணே. என் பொண்டாட்டி இப்படி கஷ்டப்படுத்த நான் அவனை சும்மாவே விட மாட்டேன். கொலை பண்ண பார்த்துருக்கான். பத்தாதிக்கு இப்போ என் அண்ணியை தூக்கிட்டு போய் வச்சுட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். பத்தாதிக்கு என் பொண்டாட்டி என்னெல்லாம் கஷ்டப்படுத்துறானே தெரியல. அவன்லாம் இவ்வளோ மானகட்டவனாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. விடுங்க பிரதர், அண்ணா சொல்கிறத கேட்போம். கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றி நம்ம பத்திரமா கூட்டிகிட்டு வர்றதா ஃபஸ்ட்டு நம்மளோட கோல். அதுக்கப்புறம் மிச்சத்தை வந்து போலீஸே பார்த்துக்கிட்டோம். நம்ம பர்மிஷன் வாங்கி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து செஞ்சுக்கலாம். ப்ளீஸ் ஃபஸ்ட்டு நம்ம அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதை மட்டும் யோசிப்போமே ப்ளீஸ். வெற்றி, இங்கேருந்து நம்ம போனால் அது எப்படி? ரொம்ப காட்டு பகுதியா இல்லை நார்மலாக இருக்கா? எப்படி இருக்குது அதை சொல்லுங்கள். அண்ணா பார்த்தீங்கன்னா அது வந்து காட்டு பகுதி தானே. நம்ம மேலேருந்து பார்த்தாங்கன்னா என்ன கார் வருது, என்ன வண்டி வருது எல்லாமே அவங்களால நோட்டு விட முடியிற லெவலுக்கு தானே இருக்குது. எந்த வழியாக போனால் அவங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாதுன்னு ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம இப்படி போகக்கூடாது. இந்த ஊர் வழியாக போனோம்னா சுற்றி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கார் வந்து அந்த பக்கம் போய் நிறுத்திட்டு மறைவாக போய்க்கலாம். அது இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நம்ம தெரியாத மாதிரி போக முடியும். அதுக்கப்புறம் வந்து எங்கே இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம வந்து போக வேண்டியதுதான். ஆனால் ஒன்று, இப்படி போனோம்னா கண்டிப்பாக நம்ம ஊர் வழியாக போனால் மாட்டிக்குவோம். பக்கத்தூர் வழியாக தான் போகணும். ஸோ அந்த வழியாக போயிடுவோம்னா. சூப்பர். நம்ம அங்கே போனோடனே நீ வந்து லொக்கேஷனை வந்து காயுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடு. நானும் வந்துட்டு போலீஸ் அவங்கக்கிட்ட வந்து நம்மளுடைய நம்பரை கொடுத்து ட்ராக் பண்ண சொல்லியிருக்கேன் லொக்கேஷனை. கண்டிப்பாக அவங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ண வந்துடுவாங்க. ஸோ நம்ம முதல்ல போயிட்டு அவங்கள காப்பாற்றுறத பார்க்கலாமா? 2 பேருமே ரொம்ப பொறுமையாக வாங்க. 2வது, நம்ம கோவப்படுறதை விட நமக்கு காரியம் தான் முக்கியம். நம்ம பிள்ளைங்க 2 பேர்த்தையும் பத்திரமா கூட்டிகிட்டு வரணுங்கிறத மட்டும் யோசிச்சுக்கோங்க. 3 பேர் முட்டாள்தனமாக எதுவும் பண்ணிடாதீங்க. போலீஸ் எல்லாம் வந்த பிறகு நம்ம அவங்கள காப்பாற்றி சேவ் பண்ணதுக்கப்புறம் அவங்கள பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். சரியா? சரிண்ணா, நீங்கள் சொல்கிற மாதிரியே எல்லாமே பண்ணிக்கலாம். சரிங்க பிரதர், எதாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிறபடியே பண்ணிக்கிறேன். ஆனால் அவனை பார்க்குற வரைக்கும் நான் கண்ட்ரோலாக இருப்பேன். பார்த்ததுக்கப்புறம் என் கண்ட்ரோல் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலையே பிரதர். நான் பார்த்துக்கிறேன் பிரதர். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பொறுமையாக இருக்க ட்ரை பண்ணுறேன். எப்படியாவது வினிதாவையும் அண்ணியும் கூட்டிகிட்டு வந்துட்டோம்னா அதுவே எனக்கு போதும். சரி, கிளம்பலாம். அண்ணே, அங்கே மேலே பாருங்கண்ணே, அந்த இடம் தானே இது? இந்த இடத்த தானே சொல்கிறீங்க? சக்தி, வெற்றி பாருங்க. கரெக்டு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏரியா தான் சொன்ன மாதிரி இருக்குது. ஏன் வெற்றி, சக்தி கரெக்டா? ஆமாண்ணே, ஆமாம். இங்கேருந்து எப்படி மேலே போகிறது? இதுக்கான வழி தெரியலையே. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா மேலே போகிறதுக்கு? அண்ணா, இங்கே இருக்கு பாருங்க. என் ஃப்ரெண்டோட அப்பா இங்கே தான் வேலை செய்கிறாரு. அவர்கிட்ட சொல்லிவிட்டு நம்மளாம ஹவுஸ் கீப்பிங் வேஷம் போட்டு மேலே போயிடலாமா? ஏன்னா இங்கேருந்து நம்ம போனால் கண்டிப்பாக மாட்டிக்குவோம். அங்கே எல்லாமே செக்இன் பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறேன். அவர் வந்த பிறகு நம்ம 4 பேருமே ஹவுஸ் கீப்பிங் வேஷம் போட்டு போயிடலாமாண்ணே? கண்டிப்பாங்க. என்ன வேணால் நான் பண்ண தயாராக இருக்கேன். ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது நீங்கள் தான் பார்த்து பத்திரமா ஹெல்ப் பண்ணணும். என்ன சாமி, திடீர்னு கால் பண்ணி வர சொன்னேன். என்ன வெற்றி, இந்த பக்கமெல்லாம் வந்திருக்க? புதுசாக இருக்குது. எனக்காக நீங்கள் ஒரு உதவி செய்யணும். இப்போ என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்காதீங்க. நான் காரியம் முடிஞ்ச பிறகு உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ப்ளீஸ் எனக்காக அந்த உதவி மட்டும் செய்ய முடியுமா? என்னப்பா இப்படி கேட்டுட்ட? உனக்கு எந்த உதவி வேணாலும் நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கேன். என்னன்னு சொல்லுப்பா.
அண்ணன் நீங்கள் ஹவுஸ் கீப்பிங் வேலை தானே செய்கிறீங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நாங்கள் உங்கள் அசிஸ்டன்ட் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி எங்கள் 4 பேத்துக்கும் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு சேர்த்து விட முடியுமா ப்ளீஸ்ண்ணே, இங்கே ஒரு வேலை இருக்குது. என்ன இப்படி கேட்குறீங்க திடீர்னு? இங்கே என்ன தம்பி ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கெல்லாம் வரணும் அப்படி என்ன தம்பி அவசியம் இருக்குது? ஓ சரி சரி தம்பி, சாரி மன்னிச்சிருங்க, நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே, ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா இல்லாமல் நீங்கள் கேட்க மாட்டீங்க. சரி தம்பி, நான் 4 பேத்துக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். எங்கள் 4 பசங்களில் நான் வர வேணான்னு சொல்லிடுறேன். அவங்களுக்கான கூலியை மட்டும் நீங்கள் இன்றைக்கி கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நீங்கள் அவங்களுக்கு பதிலாக இங்கே உள்ளே போயிடுங்க. அவங்களோட பாஸும் இதுவும் உங்ககிட்ட நான் தரேன், அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய்க்கோங்க. வேலை முடிஞ்ச பிறகு வந்து என்கிட்ட சொல்லுங்கள். ஆனால் ஒன்று போகும்போது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க தம்பி, இல்லாட்டி பின்னாடி பெரிய பிரச்சனை ஆகிடும். அவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் பண்ண 2 நாள் சம்பளமாக சேர்த்து கொடுத்துட்றேன், உங்களுக்கும் சேர்த்து கொடுத்துட்றேண்ணே. தயவு செய்து எனக்கு எப்படியாவது இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணிடுங்கண்ணே. சரி தம்பி, அவங்க வர்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். நான் அதுக்குள்ளே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அந்த ஒரு ரூமில் வந்து ட்ரெஸ் இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோங்க, போட்டுட்டு அவங்க பேரை மட்டும் ஞாபகப்படுத்திக்கோங்க. கூப்பிடும்போது அந்த பேரை சொல்லி கூப்பிட்டாங்கன்னா திரும்பி பாருங்கள், இல்லைன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க தம்பி. புரியுதுண்ணே, புரியுது. கிளம்பி போகிறப்ப எனக்கு ஒரு டைம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிருங்க. கண்டிப்பாண்ணே, எங்களுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரவிட மாட்டோம், கவலைப்படாதீங்க. சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இந்த உதவியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேண்ணே. பரவாயில்ல தம்பி, நீங்களும் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க, அதுக்கு பிரதிபலனாக இதை பண்ணுறதா நான் நினச்சிக்கிறேன் தம்பி. எனக்கு காசெல்லாம் வேணாம் தம்பி, கூலிக்காரங்களுக்கு மட்டும் காசு கொடுத்துருங்க. ஏன்னா அவங்களாம் அன்னடம் காய்ச்சிங்க, அவ்வளோதான். எனக்கு நீங்கள் செஞ்ச உதவிக்கு பிரதிபலனாக செய்யறதுக்கு வாய்ப்பு இன்றைக்கி எனக்கு கடவுள் அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. நான் அதை பண்ணிக்கிறேன். எனக்கு சம்பளம்னு கொடுத்து என்னை கஷ்டப்படுத்திடாதீங்க தம்பி. பரவாயில்லண்ணே, பரவாயில்ல, புரியுது. நன்றிண்ணே. சரி, நாங்கள் போயிட்டு வரோம். பத்திரமா போயிட்டு வெற்றியோட வாங்க தம்பி. ஏயா இந்த ரூமில் 3 தான் ஜென்ஸ் ட்ரெஸ் இருக்குது, ஒன்று மட்டும் லேடிஸ் ட்ரெஸ் இருக்குது. நான் என்ன பண்ணட்டும்? நாங்கள் 3 பேருமே ஜென்ஸ் ட்ரெஸ் போட்டிருக்கு, எடுத்தாச்சு. நீங்கள் தான் போட்டாகணும். டே ட்ரெஸ்ஸு தானடா, வாடா போட்டுக்கலாம். அப்போ உங்கள் 3 பேர்த்தில் யாராவது அந்த ட்ரெஸ்ஸை போட வேண்டியதானே, என்னையா போட சொல்கிறீங்க? டே உன் பொண்டாட்டிக்கோசரம் இது கூட செய்ய மாட்டியாடா? ஒரு நாளைக்கு அவளை மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? நீ தான் பார்க்கறதுக்கு சிகப்பாக எங்களை எல்லாத்தையும் விட அழகாக இருக்க, புரியுதா? பொம்பளை பிள்ளை மாதிரி ஹேர் ஸ்டைலும் வளர்த்தி வச்சிருக்க, அதனால தான் உன்னையவே போட சொல்கிறோம். கொஞ்சமாவது புரிஞ்சுக்கடா. இருக்கிற சூழ்நிலையை பயன்படுத்தி நம்ம வேஷம் தானே போடுறோம், நீ தான் வந்திருக்கேன்னு தெரியக்கூடாதுல்ல, அதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். நாங்களும் ஏதாவது ஒன்று மச்சு மறு இது மாதிரிலாம் வச்சு தான் மாறு விசில் உள்ளே போனோம், புரியுதா? எல்லாம் என் தலையெழுத்து, என்னென்ன பண்ண வேண்டியிருக்கு. சரி நடங்க, உள்ளே போவோம். என்னண்ணா இங்கே இவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இவங்களை எங்கே அடைச்சி வச்சுருப்பாங்கன்னு எப்படின்னா தெரியுது? மேலே வந்து பார்த்தாலும் இவ்வளோ ரூம்ஸாக இருக்குது, இதுக்குள்ளே எங்கே அவங்கள அடைச்சி வச்சுருப்பாங்க? நம்ம 4 பேரும் ஒட்டுக்கா போனால் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம 4 பேரும் ஒட்டுக்கா போக வேண்டாம், தனித்தனியாக பிரிஞ்சு போய் தேடலாம். 2 குரூப்பாக பிரிஞ்சிடலாம். வெற்றியும் நானும் ஒட்டுக்கா போகிறோம், ரகு நீயும் சக்தியும் ஒட்டுக்கா போங்க. ப்ளீஸ் சக்தி, தயவுசெய்து உன் வாய்ஸ் மாடுலேஷனையும் மாற்றி பேசு, கெஞ்சி கேட்குறேன். இதெல்லாம் ஒரு முயற்சி தான், நம்ம எப்படியாவது அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு. நீ சங்கடப்படுறாதடா ப்ளீஸ்டா. சரி எல்லாம் நடங்க, போகலாம். டேய் என்னடா இது, ரூமில் ஒரு வித்தியாசமாகவே இருக்குது, என்னடா பண்ணுறது? இவங்க எங்கே இருக்காங்கன்னு இப்படிடா நம்ம கண்டுபிடிக்கிறது? எனக்குமே அதான் புரியல. எந்த பக்கம் திரும்பினாலும் ரூம்ஸாக இருக்குது, அதனால தான் நம்ம கிளவராக இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கான்னு மட்டும் புரியுது. மேலே கடைசி பில்டிங்கில் வந்து இவ்வளோ ரூம்ஸ் இருந்தால் எப்படிடா கண்டுபிடிக்க முடியும்? நான் கூட மொட்டை மாடின்னு நினச்சேன்னா அவ்வளோதான் நினச்சேன். ஆனால் எங்கேயும் நம்மளுக்கு அவன் சரியான கிளவர் தான்டா. அண்ணே அங்கே பாரு, அவனை வரதவனை பார்த்தா கொஞ்சம் சந்தேகமாக தெரியுதுல்ல. அவன் அந்த பக்கம் நிற்கிறவனை பார்த்தா அவன் எங்கேயும் பார்த்த மாதிரி தானே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அவன் ஆளுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாண்டா, அவன் ஆள் மாதிரி தான் தெரியுறான். சரி என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். யார் இந்த பொண்ணு? அட்டே அப்பா, என்ன கும்முன்னு இருக்கா, ஆளை பாரு, ஹேர் ஸ்டைலை பாரு, ட்ரெஸ்ஸை பாருப்பா, செக்ஸியாக இருக்காளே. இதுக்குள்ளே இந்த ஹவுஸ் கீப்பிங் கூடயே சுற்றிட்டு இருக்கா. என்னன்னு கேட்போம், இவனை துரத்தி விட்டாதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். என்ன அண்ணே, இவன் இன்னும் வித்தியாசமாக பார்க்குறான். என்னண்ணா நம்மளை இப்படி பார்க்குறான்? என்ன இல்லைடா, உன்னை தான் பார்க்குறான். அண்ணே ஏன்னா நீ வர என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இதனால தான் நம்மள வேஷமே போட மாட்டேன்னு சொன்னேன். அவன் பார்க்குற பார்வையே சரியில்லை, கண்ணு எங்கெல்லாம் போகுது. என் மானத்தை காப்பாற்றிக்கணும்னே, தயவு செய்து நீயே வந்துட்ட சமாளிச்சுட்டு நான் போகிறேன் அந்த பக்கம். ஏய் இந்தா நில்லு, நீ உஷாதானே, ஒரு நிமிஷம் நில்லுப்போ.
புதுசாக இவன் தான் பேர் வச்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இவனே வேஷம் போட்டு 10 நிமிஷம் கூட ஆகலை. சரி, ஏதாவது ஒரு காரியம் நல்லபடியாக நடந்தால் சரி. டேய், அவன் உங்ககிட்ட சொல்லி விட்டுட்டு தான் வரான். ஏதாவது கறக்க முடிஞ்சதை கறந்துக்கோ, அவ்வளோதான் சொல்லுவேன். சார் சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? ஏன் அந்த மடத்துக்கு கூப்பிட்றீங்க? என்கிட்டயே சொல்லுங்கள் சார், எதாக இருந்தாலும் நான் செஞ்சு கொடுக்குறேன். சாமி பிஜில சிவாக்கரடி மாதிரி வந்து கும்முனி ஒருத்தி தான் இருக்கான். அதை விட்டு போட்டு இவன் வேற. இவனை எப்படி கட் பண்ணி அனுப்புறதுன்னு யோசிக்கணுமே. யோ, உன்னை உள்ளார கூப்பிட்றாரு பாஸு. போ போ, நீ தானே ராஜா? பாரு, உன் நேம் போட பாரு. இவன் ஒருத்தன் ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆகலான்னு நினச்சான். இவன் கரெக்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சிப்பானோ? இல்லை விடக்கூடாது. இருக்கிறதுலேயும் இந்த பீஸு தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆள் பார்க்குறக்கு அழகாகவும் இருக்குது. இதை விடக்கூடாது. டே, அவன் உன்னை பார்க்குற பார்வையே சரியில்லைடா. எனக்கு தெரிஞ்சு வினிதா வாந்தி எடுக்கிறாள் இல்லையோ, கூடிய சீக்கிரத்தில் நீ வாந்தி எடுப்பேன்னு நினைக்கிறேன். கங்கராஜ்டா. சரி, பார்த்து பத்திரமா இரு. அண்ணன் பார்க்க மாட்டேன்டா, காரி துப்பிடுவேன். போயிரு அந்த பக்கம். டே போடா, உன்னை அந்த பக்கம் கூப்பிடுறாங்க. உன் பேர் என்ன? ராஜா தானே நீ? என் பேர் ராஜா இல்லைங்க. ராஜா இல்லையா? அப்ப ராஜாங்கிற பேர் ட்ரெஸ் போட்டிருக்கேன். நீ உன்னதான் தெரிஞ்சுக்காங்க. போ சார். என் பேர் ராஜா இல்லை சார், ராஜகுமாரன். சரிங்களா? அப்படி இருக்கும்போது பாதியாக சொன்னகட்டி நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஒன்றும் இல்லை, என்ன தான் கூப்பிட்ருப்பாங்க. இந்த ஃப்ளோரில் வந்து ராஜான்னு இன்னொருத்தரும் இருக்காரு. ராஜகுமாரன்னா தான் நான். சரி போ போ, உன்னை தான் கூப்பிட்றாங்க. ராஜகுமாரனோ ராஜனோ எவனா இருந்தால் எனக்கு என்ன. போயா போ. மேடம், நீங்கள் இங்கே வாங்க மேடம், உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. காலையிலேருந்து உங்களை தான் மேடம் தேடிட்டு இருக்கேன். சரிடா, பார்த்து பண்ண. ஏதோ ஒன்று தனியாக சிக்கிருச்சு, பார்த்துக்கோ. சரிண்ணே. பொம்பளை கிட்ட போட்டதுலேயே ஒரு நல்லது நடக்க போகுது பார்த்தியா? உனக்கு தான் 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்திருக்கு. அதனால தான் உன்னை எப்படி பொம்பளை நம்பிட்டு சொல்லி விட்டுட்டு நிற்கிறான் பாரு. வரட்டா? ஐயோ, என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. கடவுளே, நீ தான் என்னை காப்பாற்றணும் வேண்டிருந்து. ஐயோ, ஒரு பொண்ணுக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுப்பா, வரக்கூடாது. அடே அப்பா, ஆளு பார்க்க தளன்னு தக்காளி பழம் மாட்டிருக்காளே. அவள் கலருக்கும் ஆனால் ஐட்டிஸாக கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கா. பரவாயில்ல. இந்த காலத்தில் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நமக்கு பொண்ணு கிடைக்கிறதே பெருசு. அதுலேயும் இந்த மாதிரி அழகான பொண்ணெல்லாம். ஹாய், என்ன பண்ணுறீங்க? உங்களை கூப்பிட்டா அவனே பேசிகிட்டு இருக்கானே. உங்கள் பேர் என்ன? உங்களோட ஸ்வீட் நேம் என்ன சொல்ல முடியுமா? அச்சோ, இந்த நாய் வேறு ஸ்வீட் நேமை கேட்குதே. இப்போ ஆம்பளை வயசில் சொன்னோன்னா கண்டுபிடிச்சிருவான். மிமிக்ரி வேறு பண்ணணுமே. சின்ன வயசில் மிமிக்ரி ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் இன்றைக்கி உதவும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. கடவுளே, நீ தான் கை கொடுக்கணும். என்னடி கேட்டுக்கிட்டே இருக்கேன்? மாமக்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? மாமனா? என்ன தொண்டையில் கிச்சா? எதா இருந்தாலும் பார்த்து பண்ணிடலாம், கவலையே படாத. என்ன பேருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேனேடி, கொஞ்சமாவது சொல்றியா? மனசரங்கி சொல்லேன்டி. இதுக்கு மேலே சொல்லலைன்னா அவ்வளோதான், கடுப்பாகி நான் கடிச்சு போடுவான். லேடி வாய்ஸில் மாற்றி தான் சொல்லணும். அதுவாங்க, என் பேரு உஷா தான். நேம் இங்கே பாருங்க, என் நேம் தெரியலையா உங்களுக்கு? ஐயோ, என்ன கிட்டக்க வரான்? அடாடாடாடா, நீ பேசும்போது இன்பம் தேன் வந்து பாய்திடி காதில். அழகி சூப்பர்ரி. இவன் என்ன அழகி செல்லம் நல்லா கொஞ்சம் தாங்க முடியலையே. எல்லாரும் சேர்ந்து லேடி கிட்ட போட வச்சு இந்த மங்கூஸ் மண்டை கிட்ட என்ன மாட்டி விட்டாங்களே. என்னடி செல்லம், மாமனை குறுக்குருன்னு பார்க்குறேன். எதா இருந்தாலும் சொல்லுடி. இந்த மாமன் உனக்கு பிடிச்சிருக்கா? என்ன பைபிள பட்டுன்னு கேட்டுட்டான். சரியான இதாக இருப்பான் போலையே. பொம்பளைங்க வாடையே படலை போல, இப்படி காஞ்சு போய் கிடக்குறானே. சொல்லுடி என் செல்லக்குட்டி. இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை. உங்களை பார்த்து அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி நிற்கிறேங்க. எது அப்படின்னா? உங்கள் அழகில் மெய் மறந்து நிற்கிறேன்னு சொன்னேங்க. அப்படியா? செல்லா, சூப்பர். சரி, அப்படியே வா, நம்ம அந்த பக்கம் போவோம். என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை, வா அந்த பக்கம் போய் பேசுவோம். முக்கியமான ஒரு வேலை நட. சரிங்க, நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா? அடடடா, பின் போஸும் சூப்பர், முன் போஸும் சூப்பர். கடவுளே, பாவம் பொம்பளைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி ஈவ்டி சிங்கெல்லாம். இது எனக்கே நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. என்னை எங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறீங்க? இது என்ன மாதிரியான இடம்?
இங்கே அந்த பொண்ணு இருக்குல்ல, அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆளுக்கு ஒவ்வொரு ரூமில் பிரித்து வச்சுருக்கோம். அது உனக்கு தெரியும்ல, 2 நாள் நீ தானே சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன். ஆமாம், முதல்ல மேலே இருக்கும்போது கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா இப்போ நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல, அதனால் நான் சாப்பாடு கொடுக்கல. அதனால தான் நான் கூப்பிட்றேன் உஷாவா. மேலே இல்லை, இப்போ 2 ரூமில் தனித்தனியாக ஷிஃப்ட் பண்ணி பிரிச்சிருக்கோம். சரியா? அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடு. அப்புறம் மாமா அந்த பக்கத்து ரூமில் இருக்கேன், கொஞ்சம் வந்தீங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் டீச்சர்லாம். வரட்டா? உங்ககிட்ட பேசுறதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சரி வா உள்ளே போவோம். கடவுளே எப்படியாவது என் வினியாக இருக்கணும். இதோ இந்த பொண்ணுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு ஃபேஷியல்லாம் தொடச்சி விட்ரு. சரியா? வினி, என்னடி இது உனக்கு? ஐயோ, இவன் வேற இருக்கான், எந்த எக்ஸ்பிரஷனும் காமிக்கக்கூடாது. சரி, இங்கே பாரு, நீ அந்த பொண்ணுக்கு எல்லாம் பண்ணிட்டு அந்த பக்கத்துல வந்து நம்ம ஜாலியாக இருக்கலாம். சரியா? பத்தா?